எல்லாத்துக்கும் பிறகு கோக் போல சுவையானது எதுவும் இல்லை மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மழை போல கெத்தானது எதுவும் இல்லை. இது காரமி ஸ்டோக்க காலா டீன் கொட்டாட்களை பார்க்க காரம் இல்ல. அதையும் கொஞ்சம் ருசிக்க செய்யுங்கள் தயவு செய்து. முடியாது, அதை கட்டியதுதான் நானே. ஆஹா, அப்படியா? அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு வெட்கம் இருக்காதா? நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே. திசை திறக்க. அது நியாயமாக தெரியவில்லை. பரவாயில்ல, நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன். இத பற்றி தான் நான் பேசுறேன். நேர்மையாக சொன்னா இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மலை பார்த்தா தெரியும். உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது. கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியில்லை. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும், குறிப்பாக எனக்கு கெட்சப் பிடித்ததால். மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது, குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டு. நீங்கள் உங்கள் முகத்தை கழுவலாம், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது. சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் முழுக்க பிடிக்கவில்லை. முடியாது, என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான். நில்லா, என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே. நான் ரொம்ப பசிக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாஸில் மூழ்க வைக்கும் நேரம். ருசியாக இருக்கிறது. நீ என் கையை கடிப்பது எப்படி? இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் அதை தவறவிடக்கூடாது. நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என சொன்னேனே. அவரா? எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றுபட்டது. இது உனக்கு பிடிக்கும் அலெக்ஸ். வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க தாவலோட்டேன். அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை. இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாகும். அலெக்ஸ், உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா? இல்லை, ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? உதவி! நிலநடுக்கம் வருகிறது. அதை நிறுத்த வேண்டும், அல்லது என் உருளைக்கிழங்குகள் இடிந்துவிடும். ஜூலி, நன்றி. உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன். இப்போது உருளைக்கிழங்கை சாப்பிட உங்கள் முறை. இறுதியாக சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும். இது பூஸ்டியாக இருந்தது மட்டுமல்ல, அலெக்ஸ்க்கும் அது இருக்கு. அதுவும் இல்லை. இரண்டாவது தவணை சாஸ். ஜூலி, இது மிக அவதானமாக இருக்கு. அலெக்ஸ், அவளை அடக்கி வை. நீ அதற்கு ஏன் செய்தாய்? இப்போது எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு மாளிகை இல்லை. இந்த சுற்றிலே எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓஹோ, எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும். இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல. நிச்சயமா எனக்கு பல உள்ளன, ஆனால் நான் அவற்றை தொட விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீ தான் முதல் சீதை மில்லா. சரி, அப்போ நான் உன் வருத்தத்தை பாப்பேன். மிளகாய் அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அந்த படம் தப்பா இருக்காது என்ன நம்புறேன். பைகளை பயப்பட வேண்டாம். இது எதிர்த்தாக்கப்பட்டது மிகவும் நன்றாக. இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது. ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன். இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது. உதவியுங்கள், உதவியுங்கள். ஓ, ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள். சரி அலெக்ஸ், இப்போது உன்முறை. மிலா, பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது. அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன். மற்ற எல்லாரும் நான் இப்போதுதான் பார்த்தேன். எழுந்து வா ப்ரூஸ். நான் முனையத்தின் மீதியை அகற்றுகிறேன். வெளியே போ ஆக்ஸ்லெக்ஸ். எல்லாவற்றையும் இழந்ததற்கு வெறும் மிளகாய் தான். எங்களுக்கு சாப்பிட முடியல. சந்திச்சது மகிழ்ச்சி. உங்க மடியில நிறைய மிளகாய் இருக்கின்றன. கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல. அது அருவருப்பானது. மற்றவர்களை நான் தூக்கி வீசினேன். நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை அந்த உயரத்திற்கு உயர்த்துவேன், ஏனெனில் நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் இவ்வளவு. ஆமாம், அந்த தீப்பற்று முன்னால் ஏற்பட்டதா என்றால். ஓ இல்லை, நான் ஏற்கனவே தீயின் வழியாக பரவுவதை உணர்கிறேன் என்பது அர்த்தம். ஜூலியன், நாங்கள் சகோதரர்கள். இது அவசரமாக இருக்கிறதா? சாயலின் விளக்குகள். இப்போது நீ கொஞ்சம் கருப்பு பச்சை மிளகாய் சாப்பிட வேண்டும்.
வேண்டிய அவசியம் இல்லை. கரடி கரடி மூளை பலவீனமாக அங்கே செல்கிறது. நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன். தோழர்களே, வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள். ஆஹா, என்ன வேகம்! எளிது. மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது. இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன். ஓ மை காட்! நான் இல்லைன்னு எனக்காவது தெரிஞ்சிருக்குமா? என்ன? வாவ்! நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்தேன். ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை. ஓ ஓ, எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே. விழிக்க வேண்டாம், பறக்கிறப்பயாவது நல்ல போனது. விழுவதை பற்றி சொல்ல வேணாம், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். இன்று என் நாள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன். நான் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை. வாவ்! எனக்கு இஸ்டால் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை? எனக்கு அவையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓ, அனாஸ் போடுறேன். நான் அவற்றை சிக்கற முடியாது. எனக்கு பெரிய அளவு உள்ளது. இப்பொழுது அவற்றை என்ன செய்வது? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன. நான் ஒரே ஒன்றையே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம்! அவள் இத்தனை இழியிருப்பாள் என்று நான் அறியவில்லை. என் முகம் திரியத் தொடங்கிவிட்டது. இதுவரை பொறுக்குமாறு மற்றும் குளிர்ந்து இது அடைய தெரியாது. உண்மையே ஜூலி, ஈலிமரில் உனக்கு எவ்விதமும் கெடுதல் இல்லை. ஆனால் அதை வழக்கத்திற்கு கொண்டு வர நேரமாச்சு. இல்லெனில் நீ அவசரமாக தப்புகின்றதற்கான நடிப்பு மூலம் முழு பார்வையாளர்களையும் இழக்காதீர்கள். எனக்கு சரிதான். நன்றி அலெக்ஸ். என்னோட இதே நிலைமையே லெமன்களுக்கு பிறகு நடந்தது. இது நடக்க கூடாது என்று நம்புகிறேன். அரைத்து போனா லெமன் காஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆளாத விளைவு இப்போ புரிஞ்சுது. ஆனா லெமன் காஸ் காய்ச்ச வைக்கும். பெங்களே, என்னால இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதியை பிடிக்க முடிஞ்சா நம்புறேன். இவ்வளவு தைரியமோ? எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவுங்கள். ஓ இல்லை, அலெக்ஸுக்கு உதவப்படவில்லை என்றால் உண்மையில் மூச்சு திணறி விடுவார். நானும் அனுமதிக்க மாட்டேன். அலெக்ஸ், பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன். என்னை நோக்கி எலுமிச்சை ஏறிய தைரியம் எவருக்கு? நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள். நாங்கள் அந்த எலுமிச்சையை உணரவில்லை. பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது. சரி மில்லா, நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய். அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம். உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும்? நான் இல்லை. நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன். நாங்கள் அனரும் புரியுது. அப்படியே இல்லை. நான் அதை செய்தேன். இனிமேல் எலுமிச்சங்கா இல்லை. நான் சுழல முடியாது. என்னுள் அரிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன். வா. இப்பொழுதும் மில்லி பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை. Rite ulle inspektörn Sveriges Steve en av championblen är så väldigt kul. Det har varit så itris. அங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹைலைட்டர் கிடைக்கும். அதை உங்கள் பற்களால் பிடித்து வரைதல் தொடங்குங்கள். விரைவில் யாருக்கு உண்மையான திறமை இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆட்சியோட சவர் சீற்றமில் இருந்தா லிகோஸ்ட் இந்த ப்ரோக்கோலியை சாப்பிடணும். இதை விட மோசமா இருக்கலாம் இல்லையா? உங்கள்கிட்ட 60 வினாடிகள் உள்ளன. தொடங்குங்கள். ஒரு சொல்ல சூற்றின் ரொம்ப கடினமா தெரியல. பெண்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனால் இப்ப அவங்க ப்ரோக்கோலியை தவிர்க்க எல்லாவற்றையும் செய்கிறார்கள். மூவரும் வியர்க்காமல் பணியை முடித்து விட்டனர். அவர்கள் அனைவரும் சிறப்பாக செய்த பணியில் நிம்மதி அடைய வேண்டும். விடுபட்டு ரசித்தனர் என்று சென்றேன். அவர்களை முயற்சிகளின் முடிவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும். இன்ஸ்பெக்டர் கேட்ஜெட் மற்றும் ஸ்டீவ் தங்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்தினர் மற்றும் முடிவுகள் விரைவில் வெளிப்படுத்தப்படும். ஹலோ ப்ரோக்கோலியின் மிகவும் அவமானகரமான வரைபடத்தை ரேசல் வரைந்தார். ஒரு கைத்தட்டல். சரி, ரேசல் பயந்து போனவள் அல்ல. தண்டனையை தயங்காமல் நிறைவேற்றுகிறாள்.
அவளுக்கு இது மிகவும் பிடிச்சது போல தெரிகிறது. ஹே ரேச், நீ முழுவதையும் சாப்பிட வேண்டுமா அல்லது நீ ஒரு ரசிகையா? இல்லை. அதனால அடுத்த பனிக்கு பஞ்சிரும் பெண்களே, விட கொஞ்சம் கடினம். இங்க உங்க கையால் அல்ல, உங்களுடைய முழங்காலால் தூரிகையை பிடிச்சு உங்க படத்தை வரைய வேண்டும். குளிர் இல்லையா? ஸ்டீவ் நிச்சயமா அப்படித்தான் நினைக்கிறாரு. உங்க பொருள் ஒரு சாதாரண ஸ்னிக்கர்ஸ் பார். தயாரா, ரெடி, தொடங்கு. உண்மையாக சொன்னால் இந்த மூவரும் சிறிய தடைகளை கடந்து ஒரு சிறந்த படைப்பை உருவாக்குவதை காண்பது பழைய முறையில் உங்களே ஏதாவது வரைவதை விட 10 மடங்கு அதிகம் பொழுதுபோக்காக இருக்கிறது. பின்னால் வரைவது சலிப்பாக இருக்கலாம், ஆனால் இது நகைச்சுவையாக இருக்கிறது. நேரம், நீங்கள் என்ன உருவாக்கியுள்ளீர்கள் என்பதை எங்களுக்கு காண்பியுங்கள். ஓ ஹே ஓ சுவாரஸ்யமாக இருக்கிறது. என் மேலாளருடன் ஆலோசிக்க போகிறேன். என்னிடம் என்ன இருக்கிறது என்று காட்டுங்கள். ஹலோ, சரி, மோசம் இல்ல, சரி, புதியது. ஓ, அது வேற ஒரு விஷயம். ஆம், எஸ், ஆமாம். நீ ஆஷ்லி சிராசா சாஸ் கொஞ்சம் மேலே வைத்து ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட வேண்டும். அதுவே உன்னை முறைகேடுகளை முயற்சிக்காதவளாக கற்றுக் கொடுக்கிறது. நம் கண் முன்னே நம்ப முடியாத ஒன்று நடக்கிறது. நம் தைரியமான சிறிய வீரன் காரமான காண்டியை ஒரு பெரிய கடி எடுக்கிறான். ஹே, அவள் வரைந்து காட்ட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவள் சாப்பிட முடியும் என்று சொல்லலாம். ஓ, ஆயோ, நீங்க சுகமா இருக்கிறீங்களா ஆஷ்லி? நீங்க இத சமாளிக்க முடியுமா? அமைதியா இருங்க, நம்ம அடுத்ததுக்கு செல்றோம். உங்க விரல்களை பயன்படுத்தி நீங்க எனக்காக ஏதாவது வரைய வேண்டும். அது என்னவென்னா ட்ரம் ரோல் இந்த மீன். ஓ, இல்ல. மணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது பெண்களே, தொடங்குங்கள். அந்த பெரிய திமிங்கல மீனை யாரும் சாப்பிட வரிசையில் நிற்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நியாயமாக சொன்னால் கால் விரலால் ஓவியம் வரைவது புதுமையான மற்றும் பாதிப்பில்லாத முயற்சியாகும். குறைந்தது யாரும் உங்களை சூடான நிலக்கரி, ஆணிகள் அல்லது கண்ணாடி துண்டுகளின் மீது நடக்கச் செய்யவில்லை. உங்களுக்கான ஒரு நன்மை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பணியை முடிக்க சிறிது நீட்டிக்க வேண்டியதற்காக நன்றி சொல்லுங்கள். நிறுத்துங்கள், அவற்றை ஒப்படைத்து எங்கள் தீர்ப்புக்காக காத்திருங்கள். யாருக்கு வாயில் நிறைய கிடைக்கப் போகிறது நாம் பார்ப்போம். ஓ, என்ன சொல்ற என் சிறிய நண்பா? ஓ, நீ என்ன சொல்ற என் மற்ற நண்பா? இல்ல, அது ஆம். தயாராகுங்கள் பெண்களே, வெளிப்படுத்துவதற்காக. சரி, இது ஒரு நகங்கள் கடிக்கும் தருணம். இந்த முறை ரேசில் மிகவும் ஹோட்சியேற்றவற்றிற்கு பொறுப்பானவர் திரு. மீனுடன் நெருக்கமாக இருக்க நேரம் வந்துவிட்டது. நான் இதை பார்க்க முடியுமா என தெரியவில்லை. உன் நண்பர்கள் உன்னை உணர்கிறார்கள் ரேச், ஆனால் அவர்கள் உலகத்திற்காகவும் உன் இடத்தில் வரமாட்டார்கள். ஓ, பிளாஸ்டர் போல விரைவாக. இப்போது ரேஷலாக இருப்பது எளிதான வேலை அல்ல. தாங்கிக்கொள் பெண்ணே, இன்று நீ காட்டிய துணிச்சலை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். வாட் ஹவுஸ் ஆஃப் ரெனிச்சு இல்ல அப்படின்னா அடுத்த சுற்றுக்கே எல்லாம் டஸ்ட் காக்லதி. விரல் ஓவியம். மஸ்டர்டில் நீந்தும் இந்த ஹாட் டாக் ஓவியத்தை வரையுங்கள். இல்ல, ஓ, இல்ல. அதை கடிக்க விரும்புகிறியா? 1, 2, 3 கவுண்டவுன் தொடங்குகிறது. அல்லது இல்லை, எனக்கு தோன்றுகிறது பேட்டரிகள் காலியாகிவிட்டன. எதுவாக இருந்தாலும் தொடங்குங்கள். உங்கள் விரல்களை பயன்படுத்தி ஒரு ஹாட் டாக் வரையுங்கள். எளிதாக முடியும். தள்ள வேண்டாம் பெண்களே, அனைவருக்கும் நிறைய வண்ணம் உள்ளது. அழுக்கு சண்டை தொடங்கி இருக்கிறது போல. இல்ல, எக்ஸ். ஓ, முடிந்தது. எழுப்பியதுக்கு மன்னிக்கவும். இது என்னவாக இருக்க வேண்டும்? இது ஒரு சிற்றுண்டி எடுக்கிறது. இந்த முறை கீரா தோல்வியாளர் அல்லது வெற்றியாளர் யாருக்கு தெரியும்? அவளின் உண்மையிலே கடுகு சுவை அறிந்தவளாக இருக்கலாம். இதை விரும்பலாம், ஆனால் அது சந்தேகமே. அவளது நண்பர்கள் அவளுக்கு உதவுவார்களா? ஐயோ, மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. பாவம் பெண். இந்த சவாலில் நீங்க பங்கேற்கவில்லை என்பதில் மகிழ்ச்சி தானே? இதை பார்ப்பது நிச்சயமாக நகைச்சுவையாக இருக்கிறது. அவள் முதல் முறை கடித்ததை ஒரு சாம்பியனாக எடுத்துக்கொண்டாள். மரியாதை பெண்ணே.
ஆனால் கீரா இங்கேயே நிறுத்துகிறாள் போல இருக்கிறது. அது தெளிவாகவே காரமான கடுகு. யாராவது அவளுக்கு பால் கொடுங்கள். இந்த பிளேஸ் நிச்சயமா எங்க பெண்களுக்கு புதிதாக புது மூச்சை மதிப்பிடும் வாய்ப்பை வழங்குகின்றன. இது ஒரு முற்றிலும் வேறு நிலைமையான மோசமான மூச்சு. ஆனால் மீண்டும் வேலைக்கு திரும்புவோம். விசித்திரமா இருக்குது. நான் ஏதாவது தவற விட்டுட்டேனா? அல்லது ஸ்டீவ் அவங்கள பழைய முறையில ஒரு ஆப்பிள் படம் வரைய பண்ண விரும்புறாரா? ஏதாவது சிக்கல் இருக்குதா? இருக்கணும் இல்லையா? ஒருவேளை இல்ல. சரி, உங்க தூரிகைகள்ல இருந்து படைப்பாற்றலை வெளிப்படுத்துங்க பெண்களே. உங்களிலேயே சிறந்தவர் வெல்லட்டும் மற்றும் மோசமானவர் இந்த பச்சை சிறிய உணவை உண்டு விடட்டும். மோசமா இல்ல. தூரிகைகளை கீழே வையுங்கள். தங்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்பை அப்படியே ஒப்படையுங்கள். ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஏய், அது ஏன் நாற்காலி? சோம்பேறி. சரி, மோசமில்லை. இப்போது நம்மிடம் ஒரு வெற்றியாளர் இருக்கிறார். சரி, தோல்வியாளர். வாழ்த்துக்கள் கீரா. ஓ இல்ல, இதில் உங்கள் பற்களை மூழ்க விடுங்கள். அப்பா, இல்ல, ஒரு சிக்கல் இருந்தது. அவர் என்ன செய்கிறார்? ஓ, அது வாசபிதானா? கீராவுக்கு இன்றுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. அவளது வாய் இப்போதுதான் குளிர்ந்தது, ஆனால் இப்போது மீண்டும் தீ மூழுகிறது. அங்கே தாங்கிக் கொள்ளுங்கள் பெண்களே. உங்களுக்காக ஒரு வெங்காயம். நான் மிகவும் கருணை உள்ளவனாக இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டு. டிக்டாக் என கடிகாரம் ஓடுகிறது. இப்படி நீர் வேலைகள் வருகிறது. இதுவே நான் வாழும் கலை என்று சொல்வேன். வெங்காயத்தால் கண்ணீர், அதை சாப்பிடும் எண்ணத்தால் கண்ணீர். ஆஷ்லி ஒரு முற்றிலும் புதிய அணுகுமுறையை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஸ்டீவ் கவரப்படவில்லை. உன் வசம் ஆஷ். ஆமா, ஓ, அதை தாங்க முடியல. ஆனா கச்சா வெங்காயம் உங்களுக்கு நல்லதுன்னு கேட்டிருக்கேன். ஹே ஆஷ்லி, I'm தொட்பட்டேன். யார்கிட்ட வாசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லிருங்க. ஓ ஓ, அந்த மூச்சு செடிகளை வாடச் செய்யும். வணக்கம். கலைஞர்களே, உங்களுக்கு ஒரு பிரத்யேக அனுபவத்தை வழங்குகிறேன். கைகளை பிடித்துக் கொண்டு இதை வரைந்து பாருங்கள். அப்படி இல்லைவா? இப்படிதான் இதை உண்மையிலேயே தனித்துவமாக்க நான் மில்கா கோலா என்று அழைக்க விரும்பும் ஒன்றை வரையுங்கள். நான் என்ன செய்தேன் பாருங்கள். தொடங்குங்கள். என்ன காத்திருக்கிறாய்? இல்லை. ஒருவரும் கோர்ஸாரும் பூதம் அப்படிங்கிறோட மனசுக்கா அந்த திட்டத்தோட ஞாபகமா இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கல. நல்லா செய்தாய். ஓ அடடா, நேரம் முடிந்தது. ஓ இல்ல, அதை பார்ப்போம். சரி, தேர்வு உங்களுடையது தலைவரே. ஆனா அவற்றுல எதுவும் சிறப்பாக இல்ல. நல்லது, புரிஞ்சது. ஓ, மீண்டும் நீங்க தான் கீரா. ஓ இல்ல, அடடே, இது கீரா எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும் ஒரு நாள் போல் இருக்கிறது. அவள் எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியாது. ஓ இல்ல, ஸ்டீவ் தன்னை ஒரு கலைஞர் என்று கூறுகிறார். ஆனால் அவர் வேதனை கொடுக்கும் வேலையை மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒருவேளை அவர் புதிய ஒரு அழைப்பை கண்டுபிடித்திருக்கலாம். நாமே நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சிறந்த ஓவியர் அல்ல. உனக்கு எந்த இரக்கமும் இல்லையா ஸ்டீவ்? ஓ நிஷா, இது எங்கு செல்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அல்லது கீரா கொஞ்சம் அதுக்கு உபகரணங்கள் மற்றும் இங்கே ஒரு மில்கா கோலா நீர்வீழ்ச்சி வருகிறது. குறைந்தது இந்த அனுபவத்தை பெற்ற ஒரே நபர் நீதான் என்று சொல்லலாம் கீரா. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சவாலில் நீங்கள் உங்களை கண்டுகொண்டால் வரைய கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு சந்திப்போம். முதலை 3, 2, 1 திறக்க ஒரு கோக்க கோலா கன ஹூர். ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம். அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே, இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல் அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கெடுக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம்.
கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம்! இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணி, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி. மகிழ்ச்சியுடன் வாய் வழியாக. ஓ கடவுளே, இது ஒரு நல்ல கொஞ்சம் கேமரா. விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். பாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? ஐ, பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லையென்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்று ஒல்லி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. டாய்லெட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி, பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்?
ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ். ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. இல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ, பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி சக்கரத்தை முதல்ல சுத்துறார். எவ்வளவு அதிசயமா இருக்கிறேன். எனக்கு சாசேஜ்கள் ரொம்ப பிடிச்சமானது. அவதானே எனக்கு கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சாசேஜ் சாப்பிடும் போது குறிப்பா சொன்னான், கோணவும் ஸ்வாதிஸ்டங்ஸ். இப்போது என்ன சுவை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். டீ சிட்ரின். இன்னொரு களப்பூச்சி இல்லை. எல்லாம் மீண்டும் விளையாடுவதற்கு இன்னும் சற்றே தாமதமோ? இல்லை, நான் கீழ்நிலைக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த கேவலமான விஷயங்களை செய்ய வேண்டுமா என்ன? அதை பொறுத்தவரை அவை துர்நாற்றமுடையவை மற்றும் ஊர்ந்து செல்கின்றன. இல்லை, நான் செம்மறியாட்டு வண்டலை செய்ய மாட்டேன். எனக்கு அந்த போக்கில் மிகவும் பயமாகிறது. நீங்கள் இதை எளிதான முறையில் செய்ய விரும்பாவிட்டால் கடினமான முறையில் செய்ய வேண்டும். என்னை எப்போதும் தண்டிக்கவும். இல்லை, நான் மிக லீவர்தே இருக்கின்றேன். ஆனால் எனது சுவையான பீசாவுடன் சேர்ந்து வர வேண்டாம். இல்லை, நான் அதற்காக பதிவு செய்யவில்லை. ஐயையோ, ஜூலி, என்ன செய்யாமல் கிடக்கிறாய்? உனக்கும் ஒரு சாசேஜ் வாங்க நேரமாச்சே. நான் முற்றிலும் சரிதான் என்று நினைக்கிறேன். பீட்சாவில் இருந்து ஒரு ஹாட் டாக் செய்து விடுகிறேன். ருசியாக இருக்கும் சாசேஜ் மேல் பிறப்பு கூட. எவ்வளவு ருசியாக இருக்கிறது பாருங்கள். இது நான் நீண்ட நாட்களாக சுவைத்த நறுமணமான பொருள். சாசேஜ் பீட்சாவின் ருசியுடன் சிறப்பாக கலந்திருக்கின்றது. சாதாரண ஹாட் டாக்ஸை விட இது மிகவும் சுவையாக உள்ளது. ஜூலி, நீங்கள் உங்கள் சுவையோடு கூடியது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்துகிறீர்கள். நான் அதை முற்றிலும் விரும்புவேன். நீ என்ன செய்கிறாய்? எனது பீட்சாவின் சாசேஜை டச் பண்ண நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டீர்கள்? நீங்கள் எனக்கு என் ஹாட் டாக் திருப்பி கொடுத்தீர்களே. நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் பீட்டர் குக்ரோசிஸ். நான் விரும்பவில்லை. அவ்வளோ பல முந்தானி இருக்கிறார்கள். அவர்கள் என் பீட்சாவை சாப்பிடணும் என விரும்புகிறார்கள். ஓ மை காட், அவர்கள் உண்மையிலேயே ஒரே குழுவாக இருக்கிறார்கள். இங்கிருந்து வாடிவிடுங்கள். குறைந்தபட்சம் எனக்கு பீட்சாவை ஒரு குறுகிய வைக்க அனுமதியுங்கள். ஏதாவது இருக்கிறதா? சரி, அது இன்னும் வசதியாக இருக்கிறது. அவன் தற்செயலாக ஒரு கொசுக்கல்லி குதிரை எடுத்திருக்கிறான். வாவ், என்ன ஒரு திகில். நான் எங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிறேன். இல்ல இல்ல மெல்லாஸ் போது பண்ண நிலையானது. இந்த நேரத்தை செலவழிக்க நான் முதலில் இருக்கலாமா? இந்த சுற்றில என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஓ இல்ல, புழுக்கள் வேண்டாம். கண்ணி எனக்கு போதும். ஹூரே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போது சக்கரத்தை சுற்றுவது என் பாரம். என்ன, அதுவாவது நேர்மையா? ஏன் சிலருக்கு கோர் கிடைக்குது, சிலருக்கு கோழிக்கால்கள் கிடைக்குது. அது அருவருப்பாகவும் வெறுமையாகவும் இருக்கிறது. ஆம், எனக்கு அது பிடிக்கல. உடனே அதை சாப்பிடு. நீ சரியாக சொல்கிறாய். நான் என்ன காத்திருக்கிறேன்? அந்த கமிகளை பீட்சாவிற்கு போட எந்த நேரம்? அப்படிதான் சுவையாக இருக்கும். நீ செறிவானவரும் நீளமானவரும். பிங்கோ, சும்மா மிஸ்டர். டாட்டா,
எப்படி இருந்தது? எனக்கு இது அற்புதமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது. ஆம், இது அற்புதமாகவே இருக்கிறது. கோழிக்காக கோவு. மறுவழியாக ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. மிலோ அழுது மகிழ்ச்சி அடைவாள். அவளுக்காக நான் யோசித்தேன். நான் ஒரு வினாடி தடுக்கி நின்றேன். எனக்கு இப்படியான தண்டனை ஏன் கொடுக்கப்படுகிறது? பீட்சாவின் ருசியை ரசிக்கலாம், ஆனால் பேக்கன் உணவிடமிருந்து எச்சில் பிழிந்து கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது? மிளகாய், இதை உங்களுக்கு பிடிக்கிறதா? பீட்சா நன்றாக இருக்கிறதா? நீங்கள் சந்தைப்பதா? உங்கள் பீட்சாவை சாப்பிடுங்கள். ஓ, நீங்களும் சரிதான் சொல்லுகிறீர்கள். இந்த நன்றாக இருக்கும் பீட்சாவை சாப்பிட நேரமாயிற்று. அவர் யார்? ஹே, அப்பா என்னும் செட்டன்லியோவுடன் சேர்ந்து பீட்சா சாப்பிட பிடிக்கிறது. இது நன்றாக இருக்கிறது. நான் நிறுத்த விரும்பவில்லை. நீண்ட காலத்துக்கு மிகச் சிறந்த பீட்சா இது. நான் நினைக்கிறேன் அது பெரிய பாட்டில் சுவையூட்டும் நேரம். வாவ், திரிபின் அளவு பெரியதாயினால் பால் குளிர் அதிகமாவதாகும். எனது பெயர் ஸ்னோ. இது கோழி மிச்சங்களை எல்லாம் விலக்கி விடுவதற்கான என் வாய்ப்பு. அவற்றின்றி பீஸா சாப்பிடுவது மிகவும் சுவையாக இருக்கிறது. சார்லி, நான் எதுவும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயா? நீங்கள் பார்க்கவில்லை, நான் அதையெல்லாம் பார்த்தேன். உங்களது மோசடி தன்மைக்காக நீங்கள் தண்டனை மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆமா இல்ல? நான் பயமுறுத்தாத ஏதாவது கிடைக்கலாம் என்று நம்புகிறேன். மழை மிக நல்லதாகவே இருக்கிறது. ஆஹா, கோழிமா, மழை என்றால் என்ன ஆகும்? ஓ, உதவிக. அந்த பாம்பு போலி என்னில் இருந்து தடுப்பதில் இருக்கிறேன். ஜூலி, நீ மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய். வழி எந்த நன்மையை கொண்டிருக்கிறது? இந்த வழியில் என்ன? ஓ, ஆம், அது என்ன? நான் அழைத்தேன். இது சில மர்மலேட் ஐஸிற்கான நேரம். நீங்கள் அவற்றை சாப்பிடுவதற்கு மட்டுமன்றி அவற்றுடன் விளையாடவும் முடியும். பாருங்கள் லைலா, என் விரல்களில் ஐஸ் கொண்டிருக்கிறேன் என்றால் சரி, அந்த சிரிப்புக்கு போதும். ஐஸை முயற்சிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவை நல்லதா? மிகவும் நல்லது. பிஸா அற்புதமாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். ஆக்டோபஸ், ஆமா, இதை விட மோசம் இல்லை. அவை இவ்வளவு சின்னதாக, மெல்லியதாக, அருவருப்பாக இருக்கின்றன. பீட்சா எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைக்க முடியவில்லை. அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று என்ன கருதுங்கள்? ஆமாம், நான் பார்க்கிறேன். இது மிகவும் மோசமாக உள்ளது. அதுவே நான் உன்னை அழைக்கவில்லை. ஜாம் ஐஸ் கொண்ட பீட்சா அருமையானதாக இருக்கும் என உறுதியாக கூறுகிறேன். இதுவே நல்லவும் திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் தோன்றுகிறது. இது எவ்வளவு ருசியாக இருக்கின்றது. நானா நிறுத்த முடியாது. எனக்கும் சில ஒலி பிடிக்காது. எதற்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சாப்பிடுகிறேன் என்று எனக்கும் பொறாமை வருகிறது. இப்போது என் கண்கள் கூட என் வாயிலிருந்து வருகிறது. ஜூலி, நீ எப்போதும் போல முட்டாளாக இருக்கிறாய். நான் நன்றாகவே இருக்கிறேன். மெல்லோ, நீ ஏன் சாப்பிடவில்லை? என்னை பார்த்தால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் என்னை பற்றி கண்டுபிடித்தார். இல்லை, என்னை உள்ளே இருந்து ஏழை மேலா, அதை பார்க்க கூட அருவருப்பு பலிக்கிறது. அவைகளால் நிச்சயமாக சுறாவில் அவைகளுக்கு படப்பிடி கோப்பைகள் இருக்கிறது. இது நகைச்சுவையாக உள்ளது எனும் நினைக்கிறாயா? இல்லை, இது மொத்தமாகவே நகைச்சுவையாக இல்லை. இதை பறித்துக் கொள்ளுங்கள். ஓ, அது என்ன? ஓ, உன்னால் என்ன? அந்த ஆட்டுக்கள் இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. நீங்கள் அதை செய்யவிடக் கூடாது. காத்திரு, நான் ஒரு பீட்சாவை உன்னுடைய வாயிலில் நுழைக்கப் போகிறேன். அப்படியானால் நீ கண்டிப்பாக தப்ப முடியாது. அந்த அனைத்து ஆக்டோபஸஸ் உள்ளே செல். என்ன வேலை? ஜூலி, நீ மிகவும் நறுமை. நான் இல்லை, நான் வெறும் நேர்மையாக இருக்கிறேன். நல்லா சாப்பாடு சாப்பிடு. உன் பக்கம் காகித பை தூக்கற்பு, பிரவுன் பேப்பர் சிசர்ஸ் கொண்டு ஆசீர்வதிக்கவும் செய்வேன். ஓஹா, எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கரப்பன பூச்சிகள் பிடிக்குமா? நீங்கள் அதை பெறுவீர்கள். ஜூலி தீயவர் அல்ல என்பதை கண்டுபிடித்தீர்களா? அது அப்படித்தான். நான் அதிர்ச்சிகர தீர்மானத்திற்கு செல்ல தேவையில்லை. வில், பரவாயில்லை. என்னுடைய உருளைக்கிழங்குகளுக்கு இங்கே இருக்கின்றன. அவற்றின் எண்ணிக்கையும் அதிகம். மிகவும் சுவையான வாசனை வருகிறது. நான் அவற்றை விழுங்க காத்திருக்க முடியாது.
ஓ, நீ சக்கரத்தை சுழற்றப் போகிறாய். அப்படியா? இது ருசியாக வரக்கூடாது என்று நம்புறேன். ருசியாக இருந்தால் சரிதான், ருசியாக இருந்தால் சரிதான். இல்லை இல்லை இல்லை, பூண்டு இல்லாதது என்னவோ தேவையில்லை. அது மிக மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கவில்லை. எனவே நான் பூண்டு சாப்பிட தேவையில்லை. எங்கோ இருந்து உண்மையிலேயே ஒரு நாற்றம் வருகிறது. இந்த பொருளை ஏன் எண்ணின் மேல் வைக்கிறாய்? ஐயோ, நான் இதை சாப்பிட போகிறேன். என் கழுத்தை சுற்றி எனக்கு பீதி இல்லை. முதலில் நான் பூண்டு உரிச்செடுக்க வேண்டும். போதுமான இடம் இருக்கிறதே. அது சரி. முதல் நீங்கள் அனைத்து பூண்டு பற்களையும் அதில் போட வேண்டும். சில வினாடிகளில் பூண்டு நிரம்பிய பூண்டாக மாறுகிறது. சரி, இது பீட்சாவில் அழகான ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும். தான் ஒரு இதயம் போல. என்ன ஒரு யோசனை! நான் என் உணர்ச்சியை வளர்க்க உருளைக்கிழங்கை பயன்படுத்துவேன். மகிழ்ச்சி! நாம் ஒரு அழகான சிரிப்பு முகத்தை வரையலாம். சிரிப்பு முகம் இதயத்தை விட மிகச் சிறந்தது. மற்றொன்று இதோ, என்னால் பின்னே போன்றுதான். இனி எதுவும் என்னுடைய பூண்டு இதயத்தை குறிக்கவில்லை. ஆம், இப்போ உங்களது மனதை சாப்பிட வேண்டும். ஹோய், அதை சாப்பிட நான் என்ன செய்வேன்? எனது மனம் மிகவும் அழகானது. ஓ, நாம சோம்பேறி போல இருக்கிறோம். இது தண்டனை நேரம். ஹோய், எனக்கு ஒருபோதும் அதிர்ஷ்டம் இல்லை. நான் வெறும் பூண்டு பீட்சாவை சாப்பிட வேண்டியதில்லை. அதையே ஸ்மூத்தி. ஏனெனில் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏற்கனவே என்னிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதை பார்க்க ஆர்வமாக இருக்குமானால் நான் மிகவும் மோசமான ஒன்றாக நினைக்கிறேன். அதுவே நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நான் கக்கினால் அது சாயங்கோபத்துடன் இருக்கும். இந்த கலவி கண்டிப்பாக எனக்கு கழிக்க வைக்கும். ஆம், இது உண்மையாகவே அருவருப்பாகத்தான் உள்ளது. என் வாய்ப்பாத்திரம் குப்பை போல இருக்கிறது. அந்நியமாய். அந்த மகனுடன் நான் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன். ஓ இல்லை, எனக்கு ஒவ்வொரு உணவும் பிடிக்கும். என்ன ஒரு திகில்! என்ன? என்னுடைய முகம் அற்புதம். கவனமாக இருங்கள். விடா, நீ இச்சாதனையை தொடங்குகிறாய். ஆமாம், பழுப்பு பொத்தானின் பின்னால் ஏதோ குளிர்ந்த ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது சாபமாக. நீ தவறாக இருக்கிறாய். விதா, நீ உதிர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு காத்திருக்கும் ஒரு பெரிய செருப்புள்ள சீஸ் தட்டு இருக்குது. மூச்சு திணறாதே. என்ன இது அருவருப்பாக இருக்குது. என்ன ஒரு நாற்றம். ஐயோ, மேலா பட்டனை அழுத்துவது உன் முறை. யாரோ என்ன ஒரு பொத்தானில் மட்டும் சொந்தப்படுத்தும் என்று சொல்கிறாரா? நானே சிலவற்றை ஒரே நேரத்தில் அழுத்துகிறேன். மெல்லா, உனக்கு அதிர்ஷ்டம். முதலில் உன்னை காத்திருப்பது இரகசியமான கிரீம். ஆஹா, உண்மையா? எடுத்துக்கொள்ளு. ஓ, இதுவே நான் இதுவரை சாப்பிட்ட தின்பண்டங்களில் மிகச் சிறந்தது. வா பூரே, ஆனாலும் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சில வண்ணமான சிக்கல்கள் சேர்த்து கொள்ளலாம். மிகவும் அழகாக இருக்கிறது. ஆமாம், வாவ், அற்புதம், அழகானது. இவ்வளவாக வந்தால் நான் ஒரு சுவையான கேக்கா காணப்படுவேன். வாவ், கேக்கின் மேல் உலர்ந்த செர்ரி மட்டும்தான் குறைவாக இருக்கிறது. வாவ், எனக்கும் கேக்குக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. இது நியாயம் இல்லை. விதா, பொறாமை நல்ல உணர்வு அல்ல. ஓ, இப்போது எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஆரஞ்சு பொத்தானின் பின்னால் என்னை காத்திருக்கக்கூடிய ஒரு மிக சுவையான விஷயம் இருப்பதாக எனக்கு நம்பிக்கை. அப்படியா? விடா, உனக்கு பச்சை ஸ்மைலியை பார்த்து வருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இது நச்சுன்னு நினைவூட்டுகிறது. அவைகள் விடாவின் தலையில் இறுதி டச்சை கொடுக்கும்போது என்ன நடக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓ ஓ இல்ல, அதென்னது? ஓ வீடா, இன்னைக்கு கண்டிப்பா உன்னுடைய நாள் இல்ல. ஓ போதும். ஓ, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இல்ல, இருந்தாலும்
இந்த பிசினின் உதவியால் நான் எப்பொழுதும் கனவு கண்ட பெண்ணழகை பெற முடியும். என்ன என்னோட அம்பு வழக்கு பத்தி உங்களுக்கு ஏது என்ன? வாவ் வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்ப உண்மையான ராக் இசைக்கலைஞர் போல இருக்கிறேன். எனக்கு ராக் பிடிக்காது. மெலா, நீ இப்ப பொத்தானை அழுத்துறதன் பெயர் எனக்கு தோன்றுகிறது. நான் நினைக்கிறேன் மஞ்சள் பொத்தானை அழுத்தினால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆம், நீ மிகவும் சரியாக சொல்கிறாய். உன்னை காத்திருக்கும் பெரிய வானவில் கேக்கு உள்ளது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அன்புடன் கூறணும், இத வாங்கு. மேலா, நீங்க மிக அழகான சாப்பி அணிந்திருக்கின்றீர்கள். மேலும் நான் சுவை பார்க்க தாராளமாக கத்து சாப்பிடலாமா? நான் எதிர்க்கிறேன். எனது கேக்கை தொடாதீர்கள், அதை நான் சாப்பிடுவேன். ஆக, மெழுகுதிரி இல்லைனால் அள்ளி என்ன? இதை எடு. எனக்கு பின் உள்ளது. உதவி உதவி. அது எவ்வளவு துர்நாற்றம்! ஓ, மிக மோசம். மேலா, உன்னை உடனடியாக வெளியேற்றணும். அடி, இது தீயணைப்பு துறைதானா? சீக்கிரமாக இங்கே வாருங்கள். இங்கே தீப்பற்றி உள்ளது. ஓ, இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். அது சூடாக இருந்தது. நான் மிகவும் நுணுக்கமான கேக். உடனே கந்தல்கள் கூட எனக்கு மிகவும் அபாயகரமாக இருக்கின்றன. ஓ ஆம், நன்றி. என்ன நடந்தாலும் நம் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கட்டும் என்று விரும்புகிறேன். மெல்லா, நீ சரியாக சொன்னாய். விடா, இன்றைய உன்னை நாள் இல்லை. நம்பு, இந்த முறை நீ மிகவும் பயப்படும். ஏனெனில் மடகாஸ்கர் பட்டாம்பூச்சிகள் உன்னை காத்து இருக்கின்றன. என்ன? எப்படி? அவைகள் என் காதுகளில் ஊர்ந்து செல்கின்றன. உதவுங்கள். இப்போது வீடாவும் அவை உங்க தலைமேல் உள்ளன. இல்ல, தயவு செய்து அதை அப்புறப்படுத்துங்க. என்னை உதவுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. பொறுமையாக இரு. நான் அதை இப்போதென்றே கொலை செய்ய போகிறேன். ஓர் வினாடி காத்திரு. ஆஹா, இங்கே பாரு. இங்கே இதை எடுத்துக்கொள். எனக்கு நன்றாக இல்லை. தலை சுழல்கிறேன். இல்லை, அவை இன்னும் உயிருடன் இருக்கின்றன. இங்கிருந்து வெளியேறுங்கள். நான் உங்களை எல்லாவற்றையும் கொல்வேன். இதை பெறுங்கள், இதை பெறுங்கள். உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும். என்ன? விதா கூடுதல் பரிசை விரும்பினாரா? சரி விதா, உங்களுக்கு அதிர்ச்சி விசிறி கிடைத்தது. ஓர் வாயு முகமூடி அணிந்து கொள்ளவும். இப்பயாவது நான் அவற்றை விஷமாக்குவேன். முடிந்தது. என்ன? இந்த சிகிச்சைக்கு பிறகு நிச்சயமாக எந்த பூச்சிகளும் இல்லை. ஓ இல்ல, ஆமாம், இப்போது முழு அறையும் துர்நாற்றம் அடிக்கிறது. அருகு. மெல்லா, இப்போது நீர்ஸ் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கே உள்ளது. இங்கே இது. ஆமா. ஓ மேலா, உனக்கு நல்லீப வரும். உங்காக ஒரு முழு பாக்கெட் சுவையான மார்ஷ்மெலோக்கள் காத்திருக்கின்றன. ஐயோ, என் கடவுளே! வயாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த மாதிரியான மார்ஷ்மெலோவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அவைகள் அதுக்கு சமமா இருக்கும்போது. வயாவ், அப்படின்னா எப்படி நான் பிங்க் பட்டனை அழுத்துறேன் அப்படின்னு பார்க்கலாம். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. விட்டே வாழ்த்துக்கள். நீங்களும் இறுதியாக அதிர்ஷ்டம் ஏற்பட்டது. இந்த முறை உங்களுக்கு சாக்லேட் சிரப் கிடைத்துள்ளது. நீங்கள் அதை நிச்சயமாக விரும்புவீர்கள். ஆஹா, அது என்ன? அது என்ன? எடுக்கவும். ஓ ஓ ஓ ஓ, அது என்ன? வெறுக்கத்தக்க பொருள். ஓ ஓ, சாக்லேட். ஹுரை, நானும் நல்ல உணவை சாப்பிட முடியும். சாக்லேட் சர்ப். இது என் மார்ஷ்மெல்லோக்களுக்கு மிகவும் பொருந்தும். என்ன என்ன நடக்கிறது? என்ன அழகு! இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையானது, உமானது, ஆச்சரியமானது. பலியா, நான் சாக்லேட்ல மட்டும் நிறுத்த மாட்டேன். இன்னும் எடுத்துக்கல, இனிமையான சாப்பாடு வேணும். அப்படியா விட்டி, மதிய உணவுக்கு நேரமாச்சு. உனக்காக செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் காத்திருக்குது.
குளிர் அது வேணா. மீதி எங்கே? அது அதிகமாக இல்லை. அது எல்லாம் கிடையாது. உருளைக்கிழங்குகளுக்கு அருகில் நீ விரட்டி வைத்தாய். இனி அதை விட்டு கொடுக்க போவதில்லை. கனமாக இருக்கிறது. ஹோம் ஆஃப். என்ன? உஃப், உனக்கு என்னதுக்காக இவ்வளோ கேட்சப் தேவை? அதிகமான சுவையூட்டிகள் வேணாம் சொன்னேன். எடுத்துக்கோ தயவு செய்து. இல்ல, அது போதும். இந்த கெட்சப்பால் எனக்கு எதையும் பார்க்க முடியல. உன் முகத்தை நீயே பார்க்கணும். ரொம்ப கேசமா இருக்கு. அப்படி என்றால் எனது முறை பொத்தானை அழுத்துவதற்கு. இதை இந்த முறை நீளமாக விடுங்கள். ஓ ஆம் மில்லா, நீங்கள் எங்களுடைய சூப்பர் பரிசை பெற்றீர்கள். நீங்கள் பணம் நிறைந்த ஒரு சூட்கேஸை பெறுகிறீர்கள். இது உங்களுக்காக. ஆஹா, இதை விட நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஓ என் கடவுளே, இன்னும் அது மட்டும் இல்லை. பணத்திற்கு கூடுதலாக உங்களை காத்திருக்கும் ஒரு விஷயம் உள்ளது. இது உங்களை கியூபிலிருந்து வெளியேற அனுமதிக்கும். முடிவாக நான் வெற்றியின் மீதான வாழ்த்துக்களை தேடுகிறேன். நான் இப்போதெல்லாம் பணக்காரன், மேலும் இன்னும் சுதந்திரமாய் இருக்கிறேன். குளிர் விட்டே எனக்கு வாழ்த்து சொல்லு தயவு செய்து. ஆம் விட்டே, உனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. நீ பெட்டியில் தொடர்கின்றன. பவர் ஹவர். எழுந்திருக்கும் நேரம்தான். இறுதியாக என் விருப்பமான கால திங்களான ஹாலோவீன் விடுமுறைக்கு நேரம் வந்துவிட்டது. நான் இந்த வேடத்தை தயார் செய்யக்கூட நேரம் இருக்கிறது. மேலும் வேதாவை பயமுறுத்த வெறும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அவளுக்கு மற்ற எந்த விஷயத்தையும் விட பேய்களை மிகவும் பயமாகிறது என்பது எனக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த பலூனை பயன்படுத்தி சில மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய தெரிகிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். தயாராகியது. எப்படி வேடன்னு நோக்கி படிச்சு கட்டி இருக்கிறேன். பழங்குடி என்ன நடக்க போகிறது? மேலும் அவளுக்காக எனக்கு சிறப்பு கையுறை உண்டு. ஓஹோ ஆமாம், ஸ்காட்டர் டிம்மி இல்லாம ஒரு ஜாலியா என்ன. இறுதி நீதிபதி மட்டும் மீதம் இருக்கிறார். ஒப்பந்தம். தூங்கணும், வீணை நினைவு கொள்ளணும். நன்றி, இது ஒரு அருமையான காலை வணக்கம். மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன விஷயம்? வெளியேற விரும்புகிறீர்களா? நீங்க என்னோட பிராங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி நான் அவனை வேறு விதமா பாதிக்க முடியும். நான் சம்மதிக்கிறேன். சுடைப்பானில் இரத்த கண்கள் காணும் போது உன் விருப்பம் இல்லை. இதோ எலிகேன், அது போதுமானது. அது மிகவும் நல்லதாயிருந்தது. நான் செய்தேன். சொன்னாலும் அது போதாது. அலெக்ஸ் தன்னை குளிர் நீரில் கழுவ போஸ்டிங்ஸ். நான் அவரை பற்றியும் அழுவது கேட்க ஆவலுடன் உள்ளேன். மரத்தீரையில் பழான்ஸ் சொல்லும்ன பாட இல்ல.
அப்படின்றால் எல்லாம் முடிந்து விட்டது. நான் தான் அதை பண்ணி. நான் உன்னை காதலிக்கிறேன். நல்லா இருக்குது. குளிக்க போகும் நேரம் ஆகிட்டது. அது என்ன ஒரு பயம். நரகம்தான். ஒருவேளை நான் கற்பனை செய்கிறேனா? அது என்ன நரகமா? ரத்தம் இருக்கு. என்ன? ஓ நோ, யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதவுங்கள். அப்படித்தான். அலெக்ஸ் நகைப்புக்குரியதல்ல போன்றவற்றை சமாளிக்கிறார். என்னிடம் ஒரு அப்பேயாழிப்பு யாசனை இருக்கிறது. நான் செல்வேன். சில சீரியல் மற்றும் சில பால் அதை செய்ய. சோதலை பக்கம் போல எல்லாத்தையும் பண்றோம். அழகலாம். முடிஞ்சது. ஆனால் அதுவே சாப்பிட்டால் இருக்காது. புழுக்களே இல்லாமல் கபடம் நடக்காது. இப்போ நம்முடைய இந்த குட்டீஸ் ஐஷீர் ரியல் சீரியல்களோட சேர்த்து விடலாம். ஆஹா, இது உண்மையில் நல்லது. டேட்டா. அவள் டேப்லெட்டை பார்க்க குட்டிக்காராடினி. பிரேக்பாஸ்டும் சாப்பிட்டால் நல்லது. ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நேரமாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப நல்லா உள்ளது. ஆம், எனக்கும் இது பிடிக்கும். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் பார்த்ததை நிறுத்தவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கள். எனக்கு சாப்பாட்டுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறு. என்ன? ஏன் இந்த சீரியல் இல்லை? நன்றி பார்த்ததற்கு. நீங்க சீரா உள்ளீர்களா? காமெடி செய்கை ஒன்று நடந்தது. எனக்கு ஒரு அற்புதமான திட்டம் தோன்றியது. நான் அலெக்ஸிற்கு மிகவும் பயமுறுத்தும் திரைப்பட நிகழ்ச்சி கொடுக்க போகிறேன். இதற்காக நடுவில் ஒரு துவாரம் கொண்ட சிறப்பு மேசை தயார செய்ய வேண்டும். கார்ட்போர்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வட்டத்தை வெட்டுவோம். திரிபெற்றினால் மூடி ஒரு துளையை வெட்டுங்கள். அந்த துளை உங்களது தலைக்கு சரியாக பொருந்த வேண்டும். எனக்கு ஒரு பால்காரன் பக்கெட் தேவைப்படும். அது அலெக்ஸுக்கான வலை. ஆமாதான், நான் உவகைப்படுகிறேன். அத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். பல்பனில் அந்த முகம். பிராங்க் நேர்ல இருக்கிறார். பாப்காரன் என்ன அலங்காரம். மேலும் ஒரு பயமேந்தும் படம். இல்ல, அதுதான் நான் ஹாலோவீனுக்கு சொல்வேன். அங்குஷ்ல ஒருத்தரோட யார் சண்டையிடுறாங்க? அது நான் மாண்டி இடியட். பால்கார்னில் எலும்பு கூடு இருக்கிறது. உதவி. எனக்கு தெரியும் நகைச்சுவை வேலை செய்யும். என் கருத்தில அது மேதாவித்தனம். நான் வேற ஏதாவது யோசிக்கணும். ஓ ஆமாம், எனக்கு தெரியும். கேரடி இல்லாமல் எது ஹாலோவீன்? அதை குறிப்பேடு. மேல் தலை வெட்டு. இப்போதே பயனில்லாத இரு புறங்களையும் அகற்ற வேண்டும். அது பரவாயில்லை. இப்போது நீ செம்மரக்காய் முகத்தை வரைய போகிறாய். அத்தகையது எப்படி இருக்க வேண்டும் என்பதை செதுக்கி வைக்கவும். மிக முக்கியமானது, உங்க புரட்டாசி மைக்குள் சில மெழுகுவர்த்திகளை வைக்கணும். இது முகத்தை ரொம்ப பயங்கரமாக காட்சியளிக்கும். இப்போது அனைத்து நாய்ச்சாலைகளையும் உள்ள வைங்க. ஆகவே உறங்கும் படுக்கையிலேயே மீம்கள் பற்றிய சிந்திப்பது எப்படி? உனக்கு பிடிச்சதா? ஐயோ! இப்பொழுது அவனுக்கு படுக்கைக்கு செல்ல ஒரு இரத்தக்கரை பாதையை உருவாக்க வேண்டியிருக்கும். அப்போது அலெக்ஸ் அதை கீழே பார்ப்பது உறுதியாக இருக்கும். எந்த நல்ல சிவப்பு பச்சை கேட்டை பயன்படுத்துவோம்.
அதுக்கு உங்க ஸ்னீக்கர்ஸின் சொல்லை சிவப்பு பச்சை கோதிட்டு காய்ச்ச வேண்டும். இதுக்கிடையில பச்சைக்கு ஆட்ட பின்னர் கழுவ மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால இதை வீட்டுல செய்து பார்க்க வேண்டாம். என்ன ஆகுமா? இந்த தாமதத்தை அலெக்ஸ் வரும்போது மாற்றிக்கொள்வோம். ஆமா, அது நல்லதா இருந்துச்சு. Viss. Brains. Far brains. என்ன ஸ்ரீவியர்ஸ் நோனா? எவ்வளவு அவலம்! உதவுங்கள்! பரங்கிக்காய் என்னை உண்ணப் போகிறது. எவ்வளவு கோழை! ஹோவர்ட், என்ன அதனால அது நீங்களா? இது மரியாதை இல்லாதது. உங்கள் கவனத்தை கொஞ்சம் தர முடியுமா? தயவு செய்து முதலில் நான் சுவையான ஸ்டேக் சாப்பிட விரும்புகிறேன். சுலபம், நான் அதை செய்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் மிகவும் சுவையான ஸ்டேக் செய்வேன். அதுவும் மிக வேகமாக. அதை பற்றி பார்ப்போம். தலைமை அதிகாரி ஏற்கனவே நடவடிக்கையில் இருக்கிறார். அப்போ நான் கூடவே இருப்பேன். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? வெண்ணையா? இதை விட எளிதாக இருக்க முடியாது. நான் பார்க்காமலே ஊற்ற முடியும். கவனமாக இரு செல்லமே. உணவு பொருட்களுடன் விளையாட முடியாது. பண்ண முடியும். நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஸ்டேக்கை உயரமாய் ஏறிவதே. ஓ, அதை பிடிக்க மறந்து விட்டேன். பேரனே, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாரு, ஸ்டேக்கை கவனமாக பானில் இழுத்து அதை திருப்பி நீங்கள் ஒரு பொன்னிறமான மேல் தோல் பெறுகிறீர்கள். என் மேல் தோல் உங்களுடையதை விட இன்னும் பொன்னிறமாக உள்ளது. ஹே, பாருங்கள், இரண்டாவது முறை. மாமிசம் எங்கே? ஆப்ஸ். ஒரு நிமிடம் கொடுங்கள். ஓ, இல்ல, மாமிசம் அழுக்காக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிட முடியும்? ஓ, எனக்கு தெரியும். நீங்க ஸ்டேக்ல கெட்ஸப் வச்சா அழுக்கு தெரியாது. இது சரியானது. ஆம் பேரனே, நீ சமையல்காரன் அல்ல. என் ஸ்டேக் சிறப்பாக இருந்தது. சரி, நான் செய்ய வேண்டியது மிளகு தூவுவது மற்றும் ரோஸ்மேரி கிளையால் அலங்கரிப்பது மட்டுமே. இல்லை இல்லை பாட்டி, பரிமாறுவது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கம், தங்க ஸ்டேக்கை விட என்ன சிறந்தது? இல்லை எனில் நான் கொஞ்சம் பயன்படுத்துங்கள். முடிஞ்சது. சரி, இத முயற்சி செய்வோம். இது என்ன விஷம் போட முயற்சிக்கிறியா? இது உன் வேலைதானா? அத நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஸ்டேக் ருசியா இருக்குது. அதை முயற்சிப்போம். அற்புதம். ஓ, கடைசி ஒன்று. ஓ, இது தங்கமா? உண்மையில் அதை முடிக்கவே விரும்பவில்லை போலிருக்கிறது. இதோ நம்முடைய வெற்றியாளர். நான் வென்றேனா? அதுவே பெரிய விஷயம். அப்படியா? அடுத்தது என்ன? இப்போது மூன்றாவது மற்றும் வெற்றி பெறும் குருசாண்ட் நேரம். ஓ, எளிது. இந்த முறை நான் வெல்ல முடியும் என்று நம்புறேன். ஓ அப்பா, நானே பாட்டி இதுல ரொம்ப திமையானவர். அவ பில்லியாட்ஸ்ல திறமையானவர். ஏன் நீங்களும் என்னோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாட்டி? தயவு செய்து. சரி. மீதம் உள்ளது குருசான்களை அடுப்பில் வைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். ஓ இல்லை, அது எனக்காக அல்ல. உண்மையான நிபுணர்கள் வசதியான உணவு பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள். புதிய பொருட்களையே பயன்படுத்துவார்கள். ஆனால் நான் இது கிட்டத்தட்ட சாரி. இப்போது இதை உருட்டுவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், இது போல. That said, since Kurasan or Skerny, whatever the Tandar Hamshri, to say, போது அதை அடுப்புல வைக்கிறோம். ஓ என் கடவுளே! அற்புதம், குளிர். வாவ் பாட்டி, நீ எப்போதுமே இதனோட நூடெல்லாம் வச்சிருக்கிறாயா? ஆனா எதுவும் சொல்லலையா? இது என் குருசான்களுக்கு சரியான சேர்க்கை. யம் 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 யம். எனக்கு பிடிக்கும். குருசான்களை வெளியே எடுக்க நேரம் நீண்ட நேரம் எடுக்காதே பேரனே, இல்லையெனில் அவை எரியும். அந்த வாசனை என்ன? உண்மையிலே என்ன? ஓ இல்லை, என் குருசான்கள் அவையோ கருகி விட்டன.
உனக்கு என்ன பிரச்சனை? ஓ இல்ல, இப்போது அது 2 நிலக்கரி மாதிரி. அவர்கள் இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள். இவ்வளவு கவலைப்படாதே, நீ மீண்டும் வெல்வாய். இல்ல, இங்கே ஒரே ஒரு வெற்றியாளர் தான், அது நான். இதோ என் சாம்பியன் குருசான்கள். இப்போது அவற்றை அழகாக கிரீம் மற்றும் பழங்களுடன் சிறிது தூளுடன் பரிமாற வேண்டும். சரி, முடிந்தது. பார்ப்போம். கரி, நீ என்ன மீண்டும் விஷம் கொடுக்க முயற்சிக்கிறாயா? முடியாது. அந்த குருசான்கள் மிகவும் ருசியானவை. ஓ, அவை சுவையாகவும் உள்ளன. மோசமில்லை. அழகான குருசான்கள் மற்றும் சுவையானவை. என் கடவுளே, அற்புதம்! இது நிச்சயமாக வெற்றியாளர். நீதி இறுதியாக வழங்கப்பட்டுள்ளது. கவனம், தயவு செய்து இன்னொரு இனிப்புக்கு நான் இல்லை என்பேன். பான்கேக் எளிது. பாட்டி, விழித்திருங்கள். என்னை நான் தவற விட்டேன். பான்கேக்ஸ் இது இது எளிது. ஓ, மாவு சரியாக இருக்கிறது, அதனால பான்கேக்ஸ் சரியாக இருக்கும். இதோ முதல் ஒன்று வருகிறது. ஏற்கனவே முடிந்து விட்டது. ஓ, எனக்கு இது பிடிக்கும். ஆஃப், அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஓ, யோசனை! நான் இதை சிறப்பாக மாற்றலாம். நான் நிறங்களை சேர்த்து உலகின் மிக வண்ணமயமான பான்கேக்குகளை செய்யலாம். சிறந்த யோசனை. முதல் பான்கேக் தயார். இன்னும் சிலவற்றை சுட வேண்டும். 1, 2, 3. அருமை. அதற்கு குறைவாக இருப்பது கொஞ்சம் வெண்ணெய் தான். மேலும் நிச்சயமாக மேபிள் சிரப். அது எவ்வளவு விளம்பரமாக இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். என் பான்கேக்குகளை அழகுபடுத்த ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், மார்ஷ்மெலோ பேஸ்ட் சரியாக இருக்கும். மூடியை திற. ஓ, ருசியானது. ஆம், இது இதே இடத்தில் இருக்க வேண்டும். என் வெற்றி பான்கேக்குகளில். இப்போது சிற்றுண்டிகள். அருமை. வா, அற்புதம்! நன்றாக செய்தாய் பேரனே. அந்தோ இல்ல, நான் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ரகசிய சமையல் முறை உள்ளது. மொட்டை, பச்சை காய்கறிகள், மதடு சாசேஜ், அதுவே மீனஸ் கடினமாக வேக வைத்த போச்சு முட்டைகள். சரியான பான்கேக்கள் தயாராக உள்ளன. அப்படியா? சரி, அவற்றை முயற்சி செய்து பார்ப்போம். இதிலிருந்து தொடங்குகிறேன். நல்ல வாசனை வருகிறது. இதை பற்றி என்ன சொல்றீங்கள்? ஓ, அவை மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. ருசியானது. அவை நல்லவையாகவும் இருக்கின்றன. மூன்றாவது பற்றி என்ன? அவை விசித்திரமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, நான் விரும்பவில்லை. இதோ வெற்றியாளர். வெற்றி எனது. சூப்பர். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? சமையல்காரர் எதையும் செய்ய முடியும், பிரச்சனை இல்லை. அதுவே போதும். இந்த முறை நான் இதுவரை இல்லாத சிறந்த மற்றும் ருசியான ஐஸ்கிரீமை பெறப்போகிறேன். இதற்காக கேக்கை சரியாக சாய்க்கவும். ஓ, அதை உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு பேரனே. கண்ணீராக மன்னிக்கவும். ஓ, பாருங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது உலகின் மிகச் சுவையான ஐஸ்கிரீம் முழு வேகத்தில் இருக்கிறது. அதே சமயம் செஃப் தனது டெஃபால் ஸ்விங் சமையல் செய்கிறார். நான் எலுமிச்சை தோல் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறேன். இப்போது சிறிது கூடுதல் சுவை சேர்ப்போம். டாடா, முடிந்தது. வாவ்! அது ஒரு மேகம் போல மந்திரம். ஆனால் அவன் அவ்வளவு முக்கியமில்லை. முக்கியமானது சுவையே. நான் எப்போதும் அதை அன்புடன் செய்வதால் என் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று எனக்கு உறுதி. அதுதான் முடிஞ்சது. காதல் பீட்டர், இது எல்லாம் அர்த்தமற்றது. இனிப்பு அதிகமாக இருந்தால் அதுவே ருசியாக இருக்கும். அதுதான் என் எண்ணம். அதனால்தான் நாங்கள் ஐஸ்கிரீமை மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். மற்றும் யூக்கீஸ். ஓரியோ ஸ்கிட்டில்ஸ் அற்புதம். இதை சாக்லேட் டாப்பிங்கோட முடிக்கவும். நீ அதிகமா செய்றியா பேரனே? சரியாவே இருக்கு.
பார்ப்போம். ஓ, என்ன இது? வாவ், அது என்ன? இது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் சுவையாக இருக்கிறதா? என்ன அது? பெப்பர்மின்ட் தானா? சரி, அதை எடுத்து விடுகிறேன். மின்ட் குறைவில்லை. இந்த ஐஸ்கிரீமை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை இல்ல. நான் இதை முயற்சிக்கலாமா? ஆஹும், இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இது மோசமாக இல்லை, ஆனால் மிக சிறப்பாகவும் இல்லை. ஓ, இதை எப்படி? ஓ, இதுதான் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். ஆம் ஆம், நான் உங்களுக்கு சொன்னேன். கொகா கோலா உங்கள் முழு வயிற்றையும் கெடுக்கும். சுவையான பாட்டியோட தேனிலிருந்து ஒரு மிட்டாய் செய்யலாம். அது உண்மையில் ருசியா இருக்கும், மேலும் முக்கியமாக அது ஆரோக்கியமானது. எனினும் நான் ஒரு கோகா கோலா செய்வேன், ஏனெனில் பெட்டி சகோதரி அதை அப்படியே வரைவினாள். சரி, நினைக்கிறேன் அதை திறக்க முடியுமானால். ஓ, நான் செய்துவிட்டேன். என் புதிய சாதனத்தை பாருங்கள். ஒரு சிப்பிதான். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஆஹா, மிகவும் நல்லது. சரி, இப்போது எனக்கு எதுவும் இல்லை. ஆஹா, என் நாக்கு சிக்கிக் கொண்டது. பாட்டி, ஓஹோ, செல்ல மகள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆஹா, நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு சிறிது தலைவலி உள்ளது, ஆனால் இது முதல் முறை அல்ல. இதோ என் பாட்டில். நன்றி பாட்டி. இதோ என் தேன் உறைந்துள்ளது. ஓ, எவ்வளவு குளிராக இருக்கிறது. எல்லா கைகளும் உறைந்து விட்டன. நண்பர்களே, நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் தயார் செய்த உடனே நான் தொடங்குவேன். வெல்லம் ஸ்ட்ரீம் வச்சிருக்கிறேன். எனக்கு நட்ஸ், கான்டீஸ், கார்ன் சிரப் வேண்டும். ஆம், எல்லாவற்றையும் கலந்து விட்டால் இது ஒரு குளிர் காண்டி ஆகும். இப்போது சிரப்பை ஊற்றுங்கள். அருமை குளிர். குளிர்ச்சியாக மாறுகிறது. அருமை, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். பாட்டி மற்றும் நான் முடித்து விட்டதாலே சமையல்காரர் இப்போது தொடங்கலாம். இறுதியாக இப்போது நான் உங்களுக்கு சிறந்த காண்டி செய்வது எப்படி என்பதை ஒரு மாஸ்டர் வகுப்பாக காட்டப் போகிறேன். ஆனால் இந்த பயங்கரமான பாட்டிலை திறக்க வேண்டும். பாட்டி, நான் வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று உண்மையிலே நினைக்கிறீங்களா? யாரும் நீ முயற்சிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஓ, நல்லவை. நான் கோகா கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, அது எப்படி? ஓ, நான் சொன்னேன் கோகா கோலா முழுவதும் தீயது என்று. உன் உடலுக்கு மட்டுமல்ல, மன்னிக்கவும், உன் தோற்றத்திற்கும். அரடா, சரி சரி, சென்று சமைக்கவும். நான் உங்களுக்காக அதை திறந்து விட்டேன். நான் நன்றி பாட்டி. சமையலை தொடர்வோம். நான் கோகா கோலாவை ஒரு வாணலில் ஊற்றி சில மார்மலேட் கரடிகளை சேர்க்க வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். நன்றாக கலக்கவும். இப்போது இந்த இனிப்பு கலவையை ஒரு பாட்டிலில் ஊற்றவும். தயார். ஓ, நான் இன்னும் ஒரு மேதுதான். நான் பற்றி சுவைக்க போறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். சாப்பிடுங்கள். வாவ், இங்கே எவ்வளவு சுவையான பொருட்கள் இருக்கின்றன. நான் கோகா கோலாவோட முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அத பாருங்கள். இது மிகவும் ருசிகரமாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆஹா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அற்புதம். அடுத்து என்ன? வாவ், அது தேன்தானா? சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், தேன் ஒரு சிறந்த மிட்டாயாகும். பார்ப்போம். ஓ, இது எப்படி நீளமாக இழுக்கிறது பாருங்கள். மிகவும் குளிர். வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது பாட்டி. மற்றும் சிறிய சகோதரி என்ன செய்தாள்? வாவ், உள்ள மிட்டாய்களா? அருமை. இது நட்ஸ். வாவ், நான் என் முடிவை எடுத்துட்டேன். பிரிட்னியின் சகோதரி கண்டிப்பாக வெற்றி பெறுகிறாள். அற்புதம். ஆமாம், நான் இறுதியாக வென்றேன். நீங்கள் எனக்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நம்புகிறேன் பாட்டி. செஃப் சிரிக்கவும். இப்போது எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். அதை சமைக்க மிகவும் எளிது. எனவே நான் மிகவும் சுவையான உணவுகளை எதிர்பார்க்கிறேன். அது எளிது. சிக்கலான எதையும் தேவையில்லை. வெறும் சில ரொட்டிகளை வறுக்க வேண்டும். ஏன் அதை வாணலில முயற்சிக்க வேண்டும்? ஒரு அருமையான டோஸ்டர் இருக்கிறது. நிமிடங்களில் எதையும் செய்யலாம். இப்போது அதுல சில ரொட்டிகளை வைக்க வேண்டும். பின்னர் அதை இயக்கலாம். நம் காத்திருக்கும் பொழுது. ஆஹா, இது என்ன? சரி, இது வேர்க்கடலை வெண்ணெய். ருசியாக இருக்கிறது. ஓ, நல்லவை. பிரிட்னி, என்னை ஏன் பயமுறுத்துற? எனக்கு இப்ப சாம்பல் முடி இருக்குதா? ஓ, எனக்கு அவை என் தலையில் இருக்கின்றன. சரி, ரொம்ப நன்றி.
சரி அவத்தை திருப்பி பிளேட்ல வைக்கலாம். இந்த டாஸ்டர் சூடா இருக்கும். இந்த பீனட் பட்டர் மற்றும் ஜெல்லி சாண்ட்விச்சை பாருங்க. இப்போ அதை நறுக்கலாம். ஆஹா, இந்த தோல் புறத்தை பாருங்க. நான் செய்யலாமா? இல்ல செல்லமே, நான் அது உன் சகோதரிக்காக. சரி பரவாயில்ல, நானும் ஒரு குளிர்ந்த சாண்ட்விச்சை செய்வேன். மீண்டும் எல்லோரையும் வெல்வேன். என் டோஸ்டிலிருந்து தேவையற்ற ஓரத்தை வெட்ட வேண்டும். அருமை. சரியானது. ஆம். நான் எப்போதும் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். ஓ, எவ்வளவு அடுக்குகள்! இப்போது மயோனைஸ். ஆம், இது நிச்சயமாக ருசியாக இருக்கும். இப்போது ரொம்ப சுவாரஸ்யமானது சீடோஸ். நமக்கு சில துகள்கள் தேவை, அதனால் அதை நசுக்குகிறோம். ஆஹா, இது மிகவும் குளிர்ச்சியானது. பிரிட்னி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓப்ஸ், என் தாடை விழுந்து விட்டது. மன்னிக்கவும். ஆஹா, இதோ சீட்டோ துகள்கள் தயார். ஓ, அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறதா? அதை சூடான எண்ணெயில் பொரிக்க அனுப்புங்கள். அது மிகவும் சுவையாக இருக்கும். குளிர்ச்சியாக உங்கள் விரல்களை நக்குங்கள். பாட்டி, உங்களுக்கு பிடிக்கிறதா? உங்களுக்கு அது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் சமையல்காரருக்கு எப்படி? இப்போ நான் உங்களுக்கு உண்மையான சமையல் திறமைகளை காட்ட போறேன். முதலில் எனக்கு ஒரு உருளும் குச்சி மற்றும் மாவு தேவை. நான் சாண்ட்விச்களை செய்ய முடியாது அப்படின்றது முடிவு செய்தேன். ஓ ஆம், இந்த சுவையற்ற பயங்கரமான நபரின் ரொட்டியிலிருந்து. அப்படியா? எனக்கு என் சொந்த தனித்துவமான சமையல் முறையின்படி இயற்கையான வானவில்ல நிறம்தான் உள்ளது. நாங்கள் அவர் பாட்டி, அவங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கிறதா? சரியா, நாங்கள் பேசா இருக்கிறேன். ஓ சரி, மீண்டும் அப்பத்துக்கு நீ மாவின் அனைத்து பகுதிகளையும் வண்ணமயமாக்கிய பிறகு எல்லாவற்றையும் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்க வேண்டும். சரி, அப்பொழுது நமக்கு அழகானி வண்ணமயமான அப்பம் இருக்கும். நாங்க எல்லாத்தையும் அடுப்புல வச்சு முழுமையாக சமைக்கிறோம். இது என் சாண்ட்விச். இது ருசியா இருக்கும் என்று நினைக்கிறேன். வாசனை மிகவும் குளிர்ச்சியானது, அற்புதமானது. பாருங்கள், சமையல்காரர் என்ன செய்தார்? ஒரு பசங்க வானவில் ரொட்டி துண்டுகளாக வெற்றி சுவையான வானவில் சீசர் சாண்ட்விச் பண்றோம். ஆஹா, இதை பாருங்கள். ஹே, இதை பொடிக்கலாம். இன்னொரு உனக்கு என்ன பிரச்சனை? ரொட்டி துண்டு மற்றும் அதை என் வரைதல் பேனாவால் உருகச் செய். இல்லை இல்லை இல்லை. ஓ மை காட். சரி, நான் தயாரா இருக்கிறேன். சிந்து மட்டுமே, நான் முடிச்சிட்டேன். போகலாம். என் சீஸ் சாண்ட்விச் தயார். அதை பாருங்கள். வாவ், எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குது. இந்த ரெயின்போ டாஸ்டோட தொடங்க விரும்புறேன். இப்ப அதை முயற்சிப்போம். ஆஹா, சீஸ் ரொம்ப நீளமா இழுக்குது. அற்புதம். இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. இதை எதற்கும் ஒப்பிட முடியாது. அவசியமாரம் வாவ், சிவப்பு சதுரம் ஒரு சாண்ட்விச்ச மங்களா ஒத்திருக்குது. வாவ், இதுக்குள்ள நிறைய ஒரு சிவம் இருக்குது. சீட்டோஸ் போன்ற வாசனை வருகிறது. வாவ், அத பாருங்கள், அதுவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. மற்றும் அது கடைசி சாண்ட்விச்சை விட்டு விடுகிறது. அடடா, ருசிகரமாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ரொம்ப நல்லது. நான் விலக முடியவில்லை, ஆனால் நான் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் தேர்வு செய்யவே விரும்பவில்லை. சரி, சமையல்காரர் வென்றார். ஓ ஹூரே, நான் ஒரு வெற்றிகரமான சமையல் வல்லுநர் என்பதை நான் அறிவேன். நான் உனக்கு ஒரு புதிய வரைபடத்தை காட்டுவதற்காக காத்திருக்க முடியாதா? எல்லாமே போயிட்டு நடக்கப்படுது. எனக்கு ஒரு கேக் வேண்டும். நீ எனக்காக அதை செய்வையா? எனக்கு அதே அழகானது வேண்டும். இது ஒரு எளிய விஷயம். பேத்தி இப்ப பாட்டி பிஸ்கட் மாவை தயார் செய்வார். அப்படிப்பட்ட கேக் ருசியாக இருக்கும். எனக்கு மாவு மற்றும் பாட்டியின் அன்பு வேண்டும். நான் கிண்டல் செய்றேன். காதா விழுந்த போதாது. ஆனா நமக்கு முட்டை, பால் மற்றும் மாவு கலந்து கொள்ளலாம். மற்றும் மாவுக்கு வேறு பொருள் இல்ல. பாட்டி நல்லா பண்றார், ஆனா அதை முயற்சிப்போம். ஓ, இங்க என்ன இருக்குது? ஆஹா, அது பாலா? ஓப்ஸ். ஓஹோ, அருவருப்பு. மன்னிக்கவும், எனக்கு பால் பிடிக்காது என்று மறந்துவிட்டேன். சரி பிங்கோ, நான் சமையல் தொடர்வது நல்லது. என்ன இருக்கிறது இங்கே? ஓ, சரண கேக். வாவ், பயங்கரமானதும் அருவருப்பானதும். இப்போது யாராவது எண்ணெய் கேக் பயன்படுத்துகிறார்களா? இது அருவருப்பாக இருக்கிறது. மேலும் எனக்கு மட்டுமே உள்ள என் வண்ணமயமான மாவை வைத்திருக்க விரும்புகிறேன். அதை பாருங்கள்.
தனிப்பட்ட சுவை, சமையல் முறை மற்றும் வானவில் நிறம் இதை மேலும் குளிர்ச்சியாக்கும். மேலும் பெட்டி தனது சகோதரிகளின் அன்பை திருடுவதற்காக நான் இதை ஒரு இதய வடிவ கேக்காக மாற்றுவேன். சரி, இப்போது கேக்கை வெட்டி எல்லா அதிகப்படியானவற்றையும் அகற்றுவோம். இப்போது எனக்கு சில திரவ மார்ஷ்மெல்லோக்கள் தேவை. ஆம், அருமை. கிரீமை விட கூடுதலாக சிறந்தது. நாங்கள் எல்லாவற்றையும் பூசுவோம். அது ஒரு குளிர்ச்சியானதாக மாறும். மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் இன்னொன்னு. ஓ, அத பாருங்கள். ஆஹா, இது ரொம்ப சிறப்பா இருக்குது. ஹே, பாருங்க பாட்டி, உங்களுக்கு இது பிடிக்குதா? ஓ, ஆஹா, என் மாவு தயார். எனவே அதை அடுப்புக்கு எடுத்து செல்ல வேண்டும். நான் எவ்வளவு அற்புதமான கேக் செய்தேன் பாருங்கள். ஓ, குள். ஓ, என் கேக் பாருங்கள். இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் வானவில் போலவும் இருக்கிறது. வானவிலின் அனைத்து நிறங்களும் இங்கே உள்ளன. இப்போது நான் இதை மஞ்சள் கிரீமால் மேலே மூடப்போகிறேன். நன்றாக வரிசைப்படுத்தவும். மற்றும் சரியானது மற்றும் மென்மையானது. எனக்கு தேவைப்படுறது இதுதான். மேலே சில ஸ்ப்ரிங்கிள்ஸ். Bei des Ryan was sehr but es nice schon groß sorry es das na mich halt von Welt Polokain drin provides stream modern sila megen gleich circuit. Aha, சரியானது. நான் ஷாஃப் இருக்கிறேன். பாட்டி, வாங்க. நானும் ஆச்சரியப்படுகிறேன். ஆனால் உங்கள் வாயை மூடுங்கள். நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆம், என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்தது இல்லை. ஆனால் என் கேக்கையும் அலங்கரிக்க வேண்டும். எனக்கு இங்கே சாக்லேட் இருக்கிறது. எனக்கு தெரியும். சேர்க்க போறேன். ஆஹா, வண்ணமயமா இருக்கேன். நான் ஏதாவது வானவில் நிறங்களில் செய்ய போறேன். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், சரியானது. கொஞ்சம் மேலும். கூல். ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். நான் மேலே பேக்கேஜிங்க இணைக்கிறேன். மற்றும் நான் இனிப்புகளை காண்டி ஊற்றினேன். அவை உறைந்து விட்டன. ஓ ஓ, குளிர். சரியா? ஓ ஓ, நான் கிட்டத்தட்ட நீ அதை ஃப்ரைலை எடுக்கணும். அருமை. நாங்க மேலே ஒரு பொம்மையை இணைப்போம். பெட்டி அவற்றை மிகவும் விரும்புகிறாள். மேலும் ஒரு வெளிப்படையான மோதிரத்தை எடுத்துக்கொள்வோம். இதோ இனிப்பானே இளஞ்சிவப்பு சார்பத்தை ஊற்றி மிக சிறு துளிகளை துப்ப வேண்டும். வா, ரொம்ப சுவையை சிரிக்கும். ஹூ, இது இறுதியாக முடிந்தது. நீங்கள் சுவைக்க அதை அமைக்கலாம். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எதை தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஓ, இந்த அழகான வண்ணமயமான கேக்கு பாருங்கள். செஃபிடம் இருந்து அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, நல்லது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நன்றி செஃப். குழு. பிரச்சனை இல்லை. ஓ, வாவ். அது கேக்கில் M&M's தானா? வாவ், யாரோ அதில் ஊற்றிய மாதிரி. சூப்பர். விடையளிக்கலாம். ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி அக்கா. ஓ, பிரச்சனை இல்லை அக்கா. ஹூ, அது என்ன? பிங்கோ, விசித்திரமாக இருக்கிறது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு எவ்வளவு சுவாரஸ்யமான வீடியோ. இப்ப என்ன நடக்க போகுது? வாவ், நாமும் இதை செய்ய வேண்டும். இது மிகவும் குளிர். வா. ஓ, அவள் மீண்டும் தனது இசையை கேட்கிறாள். 1 2 ஹே. ஏன்? உனக்கு என்ன வேண்டும்? ஓ, அதை இங்கே கொடு. அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை? கோக் இங்கே இருக்கிறது. எங்கள் காலணிகளை அணிய வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன். 1 நிமிடம். அங்கே. ஆமாம், இப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகலாம். சரி, நாங்கள் இறுதியாக ஒரு பூங்காவில் இருக்கிறோம். எல்லா பொருட்களையும் எடுத்துவிடு. இங்கே கோக் மற்றும் கொஞ்சம் கூடுதலாக. ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? கொஞ்சம் விட்டு வையுங்கள். மற்றும் பொதுவாக இதை இங்கே கொடு. அப்படியா? எப்படி இருந்தது? மற்றும் ஓடிவிட்டாயா? என்ன நடக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. பாட்டிலை சரிபார்ப்போம். வாவ், நாங்கள் செய்து விட்டோம். இன்னும் என்ன இருக்கிறது? என்ன? ஏன் அவன் உப்பில் முட்டைகளை வைக்கிறான்? என்ன? அவை விழவில்லை. பாருங்கள், நிச்சயமாக இதை முயற்சிக்க வேண்டும். சரி, என்ன காத்திருக்கிறோம்? போகலாம். வாருங்கள். ஆமாம், நீந்துவோம். இங்கே வாருங்கள். ஆமாம், இது விழுகிறது. நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். முதலில் உப்பு ஊற்ற வேண்டும்.
அதுதான் இப்போ அது விழல பாருங்க. சரி, அத பிடிச்சிட்டேன். இன்னும் என்ன தேவை? மேலே உப்பு. நான் இன்னும் தூவுகிறேன். இப்போ ஒரு சூப்பர் மாயம். கவனமாக. வாவ், நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் முழுவதும் உப்பில் இருக்கிறேன். ஓ இல்லை, இது என்ன? இல்லை, ஓ முட்டைகள் அல்ல. ஓ, அது முட்டை தாக்குதல். அது உண்மையில பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இந்த ஹோவர் போர்டில் சவாரி செய்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? சரி, அதை நிறுத்து. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அவர்கள் மைக்ரோவேவ்ல ஒரு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோவை செய்தார்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? நாங்கள் முழு நகரத்தையும் உணவளிக்க முடியும். இல்லை, அது உண்மையல்ல. அது அப்படியே நடக்காது. சரி, வாங்க பாருங்கள். நமக்கு முழு பாக்கெட் மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. நான் ஒன்றை சாப்பிடுவேன். இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவீர்கள். பாருங்கள், நாங்கள் அதை மைக்ரோவேவில் வைத்தோம். என்ன நடக்கிறது இங்கே? ஆம், கண்டிப்பாக எதுவும் நடக்கவில்லை. இல்லை இல்லை, பாருங்கள், அது பெரிதாகிறது. ஆம், நீ சரியாக சொல்றாய். உண்மையில இப்போ இல்ல, இது ரொம்பவும் பலிக்குது. நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு எனக்கு புரியுறது. ஆகவே இந்த மார்ஷ்மெல்லோவை வறுக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறது. இப்போது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய மார்ஷ்மெல்லோ. இது என்ன? இது குச்சி அல்ல, இது ஒரு சூப்பர் ஈச்சி. சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையானது, இனிப்பானது மற்றும் சாரானது. ஆம், இது அருமையாக இருந்தது. அற்புதம். என்ன அவங்க என்ன செய்றாங்க? அவங்க காண்டிய பார்த்தாங்க. வாவ், அவங்க புட்புட்டுகளை உருவாக்குகிறாங்க. இல்ல, அது உண்மையல்ல. ஓ, என் கால். நான் மேலே பறக்க போகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நீங்கள் ஏன் மீண்டும் வந்தீர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் உண்மையான பலூன்களை உருவாக்குகிறார்கள். இந்த மிட்டாய் எனது. ஓஃப், நன்றாக. நமக்கு நச்சு மிட்டாய் உள்ளது. நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். என்ன? இது மிகவும் புளிப்பு. உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? இது நம்ப முடியாதது. அடடே, அது போய்விட்டது போல தெரிகிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இனிப்புகளை அழகாக அமைத்து வைக்கிறேன். இந்த பரிசோதனையை செய்ய முயற்சிப்போம். எனவே நான் அவற்றை கிட்டத்தட்ட ஊறுக வைத்து விட்டேன். அது ஊறுகிய பூவாக மாறிவிட்டது. இப்போது அதை எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள். வாவ், எனக்கு உண்மையில் குளிர்ச்சியான புட்டிகள் இருக்கின்றன. அவை கிராமேல் புட்டிகள். அப்போ சார், ஒரு சுலாவும் இருக்கின்ற. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் இல்ல, அவ மிகவும் புளிப்பாக இருக்கின்ற. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது வேலை செய்யவில்லை. இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் ஒரு கிண்டர் முட்டையை எடுத்து அதில் மார்ஷ்மெல்லோவை வைக்கிறார்கள் மற்றும் ஆம், இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அத்தகைய பானத்தை அவசரமாக முயற்சிக்க வேண்டும். ஆனால் நான் அதை அடிக்கவில்லை. ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓப்பா, சரி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாய் பியானோ வாசிக்கிறது. அது அருமை. ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சேன் பாருங்க. எனது அர்த்தம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படி எதுவும் இல்லை. நான் ஒரு நட்சத்திரம். இங்கே வா, என்கிட்ட என்ன இருக்குது பாரு. ஒரு கூல் கிண்டர் பொம்மை. இப்போ நாங்க கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டைகளை எடுப்போம். வாவ், ஓ, இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. அவன் பறக்க முடியும். சரி, இப்போது பொம்மையுடன் விளையாட்டு. நான் வேலை பார்க்கிறேன். அதனால் நமக்கு சில மார்ஷ்மெல்லோக்கள் தேவை. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு குவளை தேவையில்லை. இது என் அளவு. இப்போது பால். ஆனால் இது திறக்கவில்லை. பாலை திறப்பது மிகவும் கடினம். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? ஓ, பிரச்சனை இல்லை. நான் ஒரு வலிமையான மனிதன். இப்போதே எல்லாவற்றையும் திறக்கிறேன். அது என்ன? ஏன் நான் அதை செய்ய முடியவில்லை? ஓ இல்ல, எல்லா பாலும் என்னை மிதித்து விட்டது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவன்? நான் நனைந்திருக்க விரும்பவில்லை. சரி, கொஞ்சம் பால் ஊற்றுவோம். பாருங்கள், இது உண்மையில் வேலை செய்தது. கிண்டர் கரைந்து விட்டது. இப்போது இந்த அற்புதமான மில்க் ஷேக்கை குடிக்கலாம்.
அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள்? வாழைப்பழத்தில் எழுதுகிறார்களா? இதன் நோக்கம் என்ன? ஓ வா, எழுத்து தோன்றியுள்ளது. நான் ஒரு சூப்பர் ஸ்டார். ஓ இல்ல, இங்கே என்ன நடக்கிறது? யாரை கொன்று விட்டார்கள்? ஊ, எனக்கு தெரியாது. ஊ, நீ என்னை மீண்டும் என்ன கொண்டு வந்தாய்? ஓ, இது இன்னும் என் காதுகளில் கீறுகிறது. இதை செய்யலாம். ஒரு பல்கொரியை எடு. நிச்சயமாக. ஏன் அவை விழவில்லை? இது என்ன? ஓப்ஸ், நான் குழப்பம் செய்து விட்டேன். நான் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறேன். வாழைப்பழத்தை எடுத்து பற்களால் ஒரு எழுத்தை உருவாக்குவோம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அட, எழுத்துக்களை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. பள்ளியில் ஒரு பெண் இருக்கிறாள். எனக்கு பிரிட்டனி பிடிக்கும். அவள் அழகாக இருக்கிறாள். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அதை எப்படி அவளிடம் சொல்வது? நான் அதை வாழைப்பழத்துல எழுதுவேன். ஓ, எல்லாம் சரியாக நடந்தால் பாருங்கள், உங்களுக்காக ஒரு பரிசு இருக்கிறது. இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது? அவன் என்னை காதலிக்கிறான். இது காதல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த டிக்டாக்ல அவர்கள் மீண்டும் என்ன கண்டுபிடித்தார்கள்? காகிதத்துல கோக் ஊற்றுகிறார்கள். என்னை ஏமாற்றுகிறார்களா? வாவ், காகிதம் பாதிக்கப்படாமல் இருந்தது, ஆனால் எழுத்து இல்லை. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தீர்களா? வாவ், இத கண்டிப்பா முயற்சிக்கணும். ஓ, நிறுத்து, வாருங்கள். அதனால நாங்கள் கோக் எடுத்து எப்படிப்பட்ட காகித ரோல் அவள் எடுப்பாள்? இதை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். சரி, அது பரவாயில்லை. நாங்கள் விரைவாக உன் பெரிய தவறை நல்லதாக்கி திருத்துவோம். ஆகவே நாங்கள் அதை ஊற்றி துடைக்கிறோம். ஆம், அதை பாருங்கள். ஆசிரியரின் மார்க்கரின் சக்தி. நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டிக் கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுபபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள். நான் விழப்போகிறேன். வாவ், தெரியல, எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். ஒளியலாம். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பா எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓஃப், இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்க. எங்க இல்ல, அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களை எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம். இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெகோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெகோ கார்ல இருக்கேன். அப்படியே அருமை. இப்ப நான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன்.
அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல, அது என் தவறு அல்ல. என்ன சைக்கிள்? நான் இதை பற்றி என் வாழ்க்கையை முழுவதும் அதை செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்க, அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளேன் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிடம் போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இருக்கு. இங்கே நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். பசவ, நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டியுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது.
உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது கவுண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம், நுழைவோம், அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு, சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன், தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அரு, இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன, இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோட தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. இது போலி எலும்பு கூடுதான். இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே, ஓ, அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைஞ்சிருக்கிறார்கள்? அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது ஒரு அது எனக்காக அங்கே உள்ளது. கொஞ்ச நோவு.
அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்க செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா, ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதுக்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. சொல்ல பார்த்து நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய் ஃபீஸ்ட்? நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து இருக்கலாம். எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் கொள்ளலாமா? முடிந்தது, மிகச் சிறந்ததே. நன்றாக. ஆமா, நீ எங்கே போகிறாய்? எனக்கு நினைக்கிறேன் நீ சந்தேகமாக இருக்கின்றாய். உங்க ஹெல்மெட் அவளுக்கு அனுப்புங்க. போகிறண்டா? இல்லை, ஒன்றுமில்லை. நீ என்ன பண்ற? அத சரி பார்ப்போம். அத சேமிக்க எல்லாம் எடுத்துக்கோ. இப்போது உனக்கு அது இருக்கிறது. என்ன? எதுவும் இல்ல. ஜெய், இதோ நான் கேஞ்சம். முழுமையாக ஆயினஸ்டான என்டிசா அதிவசேன் படிங்க. ஆனால் இது செயல்படுவதில்லை. எனக்கு ஏன் என்று தெரியல. அதை சுத்தம் கூட செய்ய முடியவில்லை. இது நான் தான். மன்னிக்கவும். என்னோட தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை. நகல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலில் அங்கே சூஷி பொரி அமைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். இது நான் எனது குரல் கேட்கவில்லையா? என்ன? இது இல்லையா? ஒரு நாம் பந்தயம் நடத்த வேண்டும். பெயருக்காக. சரி, நீங்கள் அனைவரும் தொலைபேசியில் தான் இருக்கிறீர்கள். நான் குழந்தையை அவன் விதிக்கு கேண்டு செல்கிறேன். அதை எறிந்துவிடு. சிறிய எலி அலெக்ஸ் உன்னை காத்திருக்கிறார். எவ்வளவு பயங்கரம்! எங்கே இருந்து இந்த எலிகள் வந்தது? நமக்கு குழாயை சுத்தம் செய்ய வேண்டும். அடடே! ஏன் மீண்டும் இங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ் உன்னை தேடிக் கொண்டிருந்தாராம். அதை பாருங்கள். எப்படி இருக்கிறாய்? நீங்கள் தயாரா? ஒரு வினாடி. ஆமாம். நன்றி. அப்படிப்பட்ட நீர் சிகிச்சைக்கு பின் எவ்வித எலி எஞ்சியதில்லை. நான் முழுவதும் நனைந்து விட்டேன். குழாய்களை எப்படி கையாளுவது என்பதில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களை கவனிக்க ஏதோ சந்தேகத்துக்கிடமானது நடந்தது. காத்திருங்கள். நிலை நின்று நீங்கள் யார்? அனைவரும் உங்களை மிகுந்து எண்ணினோம். உண்மையாகவே நீ யாப்ட்ரி. அங்கே அது இருக்கிறது. வாவ்! KF.C-யின் கோழி மாம்சம் என்னை மிகவும் பிடிக்கும். இன்னும் என்ன இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? தேயிலை எந்தேகே ஏப்பன்சி பார்சல் முழுக்க எடுத்துக்கொள். நான் மற்றவர்களை போய் ஊட்டுகிறேன். நான் சரியாக இருந்தேன். ஐயோ, இல்லையே. அலெக்ஸ், வணக்கம். நான் உனக்காக ஒரு நண்பரை கொண்டு வந்தேன். பாரு, ஒரு நண்பரா? நான் இதுக்கு பிறகு ஒரு முயலை பார்த்ததே இல்லை. அது என் வயசுல. நீ எல்லாவற்றையும் குழப்பி விட்டாய். மைலி, அழகான வரிகள். நிறுத்து. நின்று விடு. அங்கு தூரத்தில் சில இருக்கிறதா? அந்த கோழியை காட்டுகிறேன். அதுதான் நான் நினைத்தேன். என்னிடம் எப்போதும் பொய் சொல்வதை நிறுத்துவீர்களா? என்னவை பேசுகிறீர்கள்? நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நாம் கண்டுபிடிக்க இருக்கிறோம். நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமே என வலியுறுத்துகின்றேன். கொலைகாரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று ஊகியுங்கள். நீ என்ன செய்கிறாய்? குதிரை எங்கே? ஓ, எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஓ, இது இங்கே. அப்புறம் இங்கே. இது 2 பெர்கர்கள் தான். அப்புறம் இது இங்கே. இது இருக்க முடியாது. நான் அதை உன் கைகளில் பார்த்தேன். ஹோம், நீ அதை குறிப்பிட்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இங்கே சொல்கிறேன் என்று நினைக்கப்படவில்லை. நான் இப்போது போகவில்லை. ஆமாம் நண்பா. புகர், எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்.
நீங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள். எனது சீஸ்டோப்பியின் கீழ் நீங்கள் இவ்வளவு அமைதியாக உட்கார்வீர்கள் என்று நினைக்கவில்லை. என்ன அவ்வளவு நேரமே நிறுத்து. நீ யார்? நீ மில்லாவை பாதி அளவு நினைவூட்டுகிறாய். நான் நினைக்கிறேன் நீயும் அவளும் ரொம்ப ஒரே மாதிரியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிருமித்திரைகளை பெயிண்ட் செய்ய வந்தேன். பாருங்கள், உங்கள் அனைத்து பெயிண்ட் உதிர்ந்து விட்டன. இதை புது பெயிண்ட் செய்ய வேண்டும். ஆமா, உண்மையில அது சிட்டியில் என்ன காணப்படுவதுதான். அது ஓவியம் அல்லவா? நீங்க தாங்களே பார்த்துக் கொள்ளலாம். சரி, நல்லது. இப்போது ரோலரை காட்டு. யாரோ என்னை கடித்தார்கள். அது என்ன இயல்பு? என் முட்டி விரல் மிகவும் வலிக்கிறது. இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். இது முதல் முறை. பஷ். ஓ ஹை காட், நான் உன்னை பிடித்து விடுவேன். அப்புறம் சந்திப்போம். ஓ, இது மிகவும் நன்றாக இருக்கிறதா? ஆமாம். 1 2 3 4 1 2 விசித்திரமாக. இது எதுக்கு இவ்வளவு குத்துகிறதோ? உதவி உதவி. அலெக்ஸ், உன்னுடன் என்ன தவறு? அழகிரி எங்கு? அவர் ஸ்ட்ரேஸ்ல இருந்து வந்தார் என நம்புகிறேன். இது உந்த பையோதான் இல்ல. எனக்கு இது மீண்டும் எண்ணிக்கை பொய். நல்ல இரவு. அவள் அவர்களை அனுமதித்தாள். அங்கே ஊரே எதுவுமே ஆகட்டும். ஆனால் மில்லா உன்னை பிடிக்க வச்சேன். சுமாரான பொண்ணுக்கு சினுங்க. நீயும் எனக்கு ஹாம்ஸ்டர் எங்கே கொடுங்க. அமைதியா இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைச்சிருக்கிறான். நான் அவனை ஸ்டீவன் அழைக்க போறேன். நான் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டேன். என் நல்ல பையன். அங்க இருக்கிறேன். நின்று விடு. நீங்க இங்கே மிருகங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இது சிசி. அவள் என்னை காட்சிகள் செய்ய உதவுகிறாள். உங்களுக்கு காட்சிகள் பிடிக்கிறதா? நான் நிறைய செய்ய முடியும். இல்ல, இங்கே பைத்தியக்காரர்கள் தேவையில்லை. நீ இப்படிதான் நினைக்க கூடாது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை என்னால இப்பவே காண்பிக்க முடியும். இந்த தூண்டை பார்த்த பிறகு நீ தூங்கி விடுவாய். 1 2. இது வேலை செய்தது. ஓ, நான் ரொம்ப நல்லவன். அலெக்ஸ், பாரு, நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே சென்றாய்? இது மீண்டும் அவன் இல்லை. ஆனால் அவன் பயனுள்ளவனாக இருக்கலாம். ஆம், நீ உருவாக்கு. அப்படியா? நான் உங்களை வெளியே விடலாம். கம்பிகளை வேகமாக திறக்கவும். அடுத்த முறை. ஹூரே, நான் சுதந்திரமாகிறேன். எல்லாம் நீக்கு நன்றிகள். அது எதையாவது எடுங்கள். நான் சொற்றம் வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் எனது உட்காவணியில் இருக்கிறேன். சிசியும் என்னை போன்றவளாக தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சிசிக்கு என அன்படுப்பு இல்லையா? யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஹூரே, நன்றாயிருக்கும். சரி. இங்க குட்டுக்காரன் இல்ல. வெளியே செல்ல நேரமாச்சு. நான் என்ன செய்தேன்? என்ன நடக்கிறது? அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இங்க என்ன நடந்தது? அலெக்ஸ் எங்க? அதுதான் நம் பயிற்சி. மிண்டி மங்கி. ஹலோ, என்னுடைய சின்ன வில்லி. நான் உன்னை ரொம்ப நினைக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். சவால். வாவ், இந்த இடம் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. தொடங்குவோம். ஓ இல்ல, எனக்கு ஒரு கரப்பான் பூச்சியுடன் லாலிபாப் கிடைத்துள்ளது. நான் ஹப்பா பப்பா கம் பெற்றேன். ஓ கிறிஸ், இது கொடூரமானது. கவனமாக இரு. ஆம், இந்த லாலிபாப் சாப்பிட விருப்பம் இல்ல. ஓ, இது அவ்வளவு மோசமாக இல்ல. எனக்கு பிடிக்கும். நீ உன் கம்மை மெல்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு நீல நிற பபிள்கம் கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி. இது எனது பிடித்த நிறம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியானது. வாவ், இது ஒரு பெரிய நூடுல்ஸ் மாதிரி இருக்கு.
நீங்க இதிலிருந்து ஒரு பெரிய பபுள் ஊதலாம். அப்புறம் ஓ இது என்ன? காத்திரு, இதில் உள்ள கரப்பான் பூச்சியை மறந்து விட்டேன். அதை அப்புறப்படுத்து. முகம் முழுவதும் பப்பிள் கம் இருக்கிறது. இது வேடிக்கையாக இல்ல. என் முடியிலிருந்து இதை எடுக்க முடிகிறதா என்று நம்புகிறேன். அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முதலில் இருக்கிறேன். ஓ, மார்மலேட் ஐஸ். எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சில நீல நிற சிற்றுண்டிகள், அவை மிக சுவையானவை. நான் ஏற்கனவே நாக்கு ஊறுகிறேன். சரி, 2 ஐஸ்க்கு போதும். ஸ்பிரிங்கிள்ஸில் மூழ்கி. ஓ, அது அருமை. கிறிஸ், இது அற்புதம். இதன் உள்ளே ஜெல்லி இருக்கிறது. வாவ், குளிர், அற்புதம். என் முறை. எனக்கு பிங்க் ஆர்பீஸ் கிடைச்சது. சுவை சுவை. அது உண்மையில் அற்புதம். அட, மீண்டும் தவறிவிட்டது. ஓ இல்லை, நோம் 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 நோம். கிறிஸ், நீ என்ன செய்கிற? ஆப்ஸ். ஓ, நான் சுவாசிக்க முடியவில்லை. ஓ, நிறுத்து. மன்னிக்கவும் நண்பா, நான் தவறுதலாக செய்தேன். ஓ, நான் மென்டோஸை மிகவும் விரும்புகிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். இதோ ஒரு மாயம். சரி, கொஞ்சம் காண்டி வாங்கலாம். ஓ, அது அருமையாக இருக்கிறது. எவ்வளவு புதினா வாசனை இருக்கிறது. என் வாயில் எவ்வளவு அடுக்க முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அது பைத்தியம். எனக்கு ஒரு கோக் கிடைச்சது. அது ஒரு டீனா மட்டும் இல்ல, ஒரு முழு கப் ஸ்ட்ராவுடன். அது மிக சூப்பர். தயவு செய்து நாமும் சுவைக்கலாமா? தயவு செய்து. முடியாது. அவள் மிகவும் பேராசை. நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். அவளுடைய கேனில் மெண்டோஸ் போட போகிறேன். அது ஒரு சிறந்த கிண்டல் ஆகும். ஓ கடவுளே, என்ன நடக்குது? ஓ, என்னை தவிர்த்து இல்ல. இது உன் கிண்டல். 1 2 3 திறக்கிறேன். வாவ், எனக்கு இந்த நீல ஜெல்லோ மிகவும் பிடிக்கும். இது மிகவும் அழகாகவும் ஒளிர்வாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நாம் இதை முயற்சிக்க வேண்டும். அப்படியா? இப்போ என் முறை. எனக்கு அப்படி பிடித்த சுவையான விஷயங்கள் பிடிக்கும். இது மிகவும் நல்லது. கேளுங்கள், காகிதமும் சாப்பிடக்கூடியதா? அதை சரிபார்ப்போம். இது சாதாரணமாக தோன்றுகிறது, ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். என்னுடைய ஜெல்லியுடன் அதில் ஏதாவது வரையலாம் என்றால் என்ன? பாருங்கள் கிறிஸ், நான் ஒரு சிரிப்பு கண்ணை பெற்றேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. வாவ், நான் இதை சிறிய டோஸ்ட் போல செய்து சாப்பிட போகிறேன். ஓ, அது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்துவிட்டது. உன் நீல ஜெல்லோவை எனக்கு கொடு. நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் குறுக்கு மற்றும் வட்டம் விளையாடலாம். என்ன சொல்கிறாய்? இது உன் அடி. அருமை. அப்போ நான் உன் இளஞ்சிவப்பு நிறத்தை எடுத்து ஒரு வட்டம் வரைவேன். இந்த போராட்டத்தில் உனக்கு வாய்ப்பு இல்லை. அதை எடுத்துக்கொள். பிடிச்சேன். நான் வென்றுவிட்டேன். இந்த காகிதத்தை எடுத்துக் கொள்கிறேன். ஓ, இன்று எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிறது. ஓ, நான் ஒரு துண்டு கூட சாப்பிடவில்லை. ஓ, கிறிஸ் மிகவும் வருத்தமாக இருக்கிறார். பாவம், அவளுக்கு ஒரு சலுகை கொடுக்க வேண்டும். இந்த அதிர்ச்சி அவளை நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய செய்யும். சரி, இன்னும் கொஞ்சம். நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதை பாருங்கள். இது உங்களுக்காக. ஒரு நிமிடம்.
நான் இன்னும் முடிக்கவில்லை. இந்த இதயங்களை காகிதத்தில் ஒட்ட வேண்டும் மற்றும் ஒரு சிறிய அடையாளம். நான் உன்னை நேசிக்கிறேன். இது உனக்காக, என் நண்பரே. ஓ நன்றி, இது அற்புதமாக இருக்கிறது. உங்கள் உணவை அனுபவிக்கவும். நான் தொடங்க போகிறேன். வாவ், பிங்க் சோடா எனக்கு பிடித்த மாதிரி. குளிர். நிறுத்து, கண்ணாடி கூட சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. நான் சரியாக இருக்கிறேன். இது ஜெல்லி மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. வாவ், அற்புதம். மார்மலேடு மற்றும் சோடா ஒரு சிறந்த சேர்க்கை. நன்றி. ஓ நன்றி. இப்போது உன் முறை. அதை பாருங்கள், எனக்கு ஒரு தொட்டி புளிப்பு தூள் கிடைத்துள்ளது. அதை நிரப்புகிறேன். வாவ். ஓ கிறிஸ், உன் சோடாவை கொஞ்சம் பயன்படுத்தலாமா? சரி. வாவ், நிறைய குமிழிகள். அது அற்புதமாக இருக்கிறது. வாவ், நன்றி. நன்றி சொல்லி எனது பவுடரை உங்களுக்கு கொடுக்கிறேன். உன் கோப்பையில் இன்னும் இடம் இருக்கிறது. நல்லது. இந்த சிறிய நீர்வீழ்ச்சியை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. அருமை. உனக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நாங்கள் செய்த வேலை மிகச் சிறப்பு. அத பாருங்க, இது நகைச்சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே அப்படிதான். நான் முதலில் போகலாமா? நன்றி. ஓ, ஜூசி டிராப் காண்டி. நான் இதை பயன்படுத்தி நீண்ட காலமாகிவிட்டது. இது ஒரு உண்மையான விருந்து. குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் புளிப்பு ஜெல் சேர்க்கும் போது. ஓ, என் வாயில் ஒரு விருந்து. நிறுத்து, ஒரு யோசனை வந்து விட்டது. நான் ஒரு கோபுரத்தை கட்டி இதை ஜெல் கொண்டு ஒட்ட போகிறேன். இது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஓ, எனக்கு ரோமஞ்சம் வருகிறது. இந்த அதிசயத்தை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. சரி, இதை செய்யலாம். இது மிகவும் புளிப்பு. ஆனால் இது வேடிக்கையாக இருக்கிறது. உன் முறை. எனக்கு மகிழ்ச்சி. நான் நர்ட்ஸ் கான்டெஸ்ட் பெற்றேன். அருமை. அது அற்புதமாக இருக்கிறது. நாமும் சேர்ந்து சாப்பிடலாம். இப்போது சில பிங்க் இருக்கிறது. சரி, இதை செய்யலாம். நான் நடுவில் கத்தரிக்கோலால் வெட்டுகிறேன். 5 கொடு நண்பா. இந்த முறை என்ன கிடைத்திருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஒரு கழிப்பறை கிண்ணமிட்டாய் சுபாசப்சுடன். அருமை. எனக்கு அனைத்து வகையான மிட்டாய்களும் பிடிக்கும், குறிப்பாக சுபாசப்ஸ். ஆனால் இதுவரை புளிப்பு தூளுடன் அதை முயற்சித்ததில்லை. இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு பிடிக்கும். உன்னுடையது என்ன கிறிஸ்? பார்ப்போம். ஓ, இந்த பெரிய வைரத்தை பாருங்கள். இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நான் அதில் நிறைய ஸ்ட்ராபெரி ஜெல் வைக்க போகிறேன். அது மிகவும் பிரகாசமான சுவையாக இருக்கும். புளிப்பு. நன்றி நண்பா. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, நான் உன் தூளையும் முயற்சிக்கிறேன். அதை பாருங்கள். நான் இதன் சுவையை பார்க்க காத்திருக்க முடியவில்லை. இதை ஒன்றாக செய்வோம். மேலும் ஜெல்லி மேலே. ரொம்ப புளிப்பு.